सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। श्री लक्ष्मण भरत शत्रुघ्न समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। जीवन स्मरणम गोविंद गोविंद जय जानकी कांत स्मरणम जय जय राम राम हर हर नम पार्वती पतये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। ஸ்ரீ அப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்லும்போதே பகவானை பற்றி சொல்லக்கூடியது ஸ்ரீ பாகவதம். பாகவதர்களை பற்றியும் சொல்லக்கூடியது இந்த பாகவதம். அருமையான கிரந்தம். இது மாதிரி இந்த பாகவதத்தை பற்றி பேசுறதை விட்டு அசத் சங்கத்தில் போனால் தேவையில்லாத பேச்சுக்கள், அதனால் மனசு சங்கடமாகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மதிப்பையே நாம் குறைத்து கொள்கிறோம் இல்லையா? அதனால் பேசணும்னு சொன்னால் பாகவதத்தை பற்றி பேசணும். பகவத் விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய இருக்குது. அசத் சங்கத்தில் போனால் நிறைய பௌதிகமாக பகவத் விஷயத்தையும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள், பகவத் விஷயத்தையும் கேட்க மாட்டார்கள், அலட்சியப்படுத்துவாங்க. பாகவத் நம்ம சொல்லக்கூடிய பாகவதத்தையும் அலட்சியப்படுத்துவாங்க, நம்மையும் அலட்சியப்படுத்துவாங்க. அதனால் அசத் சங்கத்தில் போய் நாம் எதையும் பேசிடக்கூடாது. நம்ம படிக்கணும்னா பாகவதரோடு சேர்ந்து நாம் சத் சங்கத்தில் தான் சேரணும். பாகவதரோடு சேர்ந்து பாகவதம் பேசினா அவர்களுக்கு அமிர்தம் போல இருக்கும். இந்த பாகவதத்தை பற்றி பேசினா அவர்கள்லாம் அப்படியே அனுபவமாக இருக்கும். அனுபவம். அப்படியேப்பட்ட பாகவதத்தில் தான் சாந்தி இருக்கு. பாகவதத்தில் தான் ஒரு குதூகலம் இருக்கு. பகவானுடைய பெருமையை எவ்வளவு ஒன்றாலும் பேசலாம், அனுபவிக்க அனுபவிக்க. ஏன்னா இந்த உலகத்தில் மனுஷன் வேகிறான், ஒவ்வொரு மனுஷனும் வேகிறான். இந்த சம்சார தாபம் இருக்கே பா, எங்கேயும் வாழ விடாமல் ஒரு மனுஷனை அலைகழிக்க இருதயத்தோட ஒருத்தரும் வேகிறார்கள். நிறைய கஷ்டங்கள், நிறைய குழப்பங்கள். அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, எவ்வளோ பாடுபடுறாங்க. ஆனால் சாந்தி மட்டும் மனசில் இல்லவே இல்லை. அந்த சாந்தி மட்டும் எங்கே கிடைக்கும்னா இந்த பாகவதத்தில் வந்தால் தான் கிடைக்குமா சொல்கிறார். ஏதத் ஆதுர சித்தானாம். எதுக்காக? ஏதத்து ஆதுர சித்தானாம்.
அந்த சித்தமானது எப்பவும் ஆதுரம் ஏதாவது ஒன்றுக்கு நினச்சி கவலைப்பட்டு ஆதுரமாக ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசைகள். அது எதனாலன்றது சொல்கிறார். மாத்திர ஸ்பர்ஷ இச்சையா முகு, இந்த புலனின்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற இச்சை இருக்கே, அடிக்கடி அடிக்கடி ஆசையினால்தான் துன்பமே. ஒரு மனுஷனுக்கு எதனால் துன்பம் இருந்தால் ஆசை தான் காரணம். அது அடிக்கணும் இது அடிக்கணும் பேராசை தான் காரணம். இப்போ ஃபண்டெல்லாம் போடுறா இல்லையா, அதில் பணத்தை போட்டு ஏமாந்து போகிறாங்க இல்லையா எவ்வளோ பேர். ஆசை தானே. 1 10 ஆகும், 10 100 ஆகும்னு ஒரு ஆசை தானே. எப்படியாவது பணத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்ற ஆசையில் தானே. இப்போ என்னென்னவோ போய் ஏதோ சூதாட்டம்லாம் கூட இப்போது பப்ளிக்காக எடுத்து எவ்வளோ பேர் பணத்தை இழந்து கஷ்டப்படுறாங்க. எல்லாம் ஆசை தான் காரணம். எத்தனையோ விஷயங்களில் போய் முதலீடு போட்டுட்டு நஷ்டமானவர்கள்லாம் உண்டு இல்லையா. காரணம் என்ன? ஆசை தானே காரணம். அதுதான் சொல்கிறார், புலனின்பங்களை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணுன்ற ஆசை தான் எவ்வளோ நிம்மதி கெடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறார். அப்படின்னு சொல்கிறார் நாரதர் வியாசரிடத்தில் சொல்கிறார். ஆதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகுகு. ஒரு தடவை அடிபட்டா போதாதா? ஒரு தடவை நம்ம தான் இந்த ஆசையினால் தானே இவ்வளோ அடி வாங்குகிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் கொஞ்ச நாளில் மறந்துட்டு மறுபடியும் போய் அதே சிக்கலில் போய் அதே அசத் சங்கத்தில் போய் அதே மறுபடியும் போய் தொடர்பு கொண்டு அந்த அசத்துக்களோடு போய் வாக்குவாதம் பண்ணிட்டு தேவையில்லாத பேசுறதுக்கு தான் பாகவதம் இருக்கப்பா. அவர்களுக்கு ஏதோ ஒரு புலனின்பங்கள் புலநிச்சைகள் அவர்களால் ஏதாவது ஆக வேண்டியது இருந்தால் அந்த தன்னுடைய தேவைகள் ஏதாவது இருந்தால் உடனே அவளோட போய் தொடர்பு கொண்டு அவர்கள் மனசை புண்படுத்தி விடுவார்கள். அதை கூட அப்பொழுது உடனே புண்படுத்தப்பட்ட பிறகு அதுக்கப்புறமா திருந்துறது, மறுபடியும் மறந்துடுறது, திருப்பி போய் அதே துஷ்ட சகவாசத்தில் போய் மனசை மறுபடியும் புண்படுத்தி கொள்வது. ஏன்னா ஏதோ ஒரு தேவைகளை எதிர்பார்த்து கொண்டு போய் அல்ப தேவையாக இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்த உலகத்தாரால் நமக்கு செய்திட முடியாது. அல்ப தேவைகள், ஆனால் அதிகமான துன்பங்கள். அப்படி அதனால் எங்கே போனாலும் சரி, நம்ம யாரிடத்துல போனாலும் சரி, உலகத்தில் நிம்மதின்றது மட்டும் ரொம்ப துர்லபம். அவ்வளோதான். அதனால் நம்ம எங்கே போ நிறைய அசத்துக்களுடைய சங்கம் தான் அதிகமாக இருக்குது. சத்சங்கம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, நிறைய சத்சங்கம் இருக்குது. சத்சங்கத்தின்ற பேரில் போய் கூட சில அசத்துக்களுடைய சங்கமும் நமக்கு பிராப்தமாயிடுது. அதனால் மனசை பின்னப்படுத்தி விடுகிறார்கள் இல்லையா. அதனால் ஜாக்கிரதையாக பழகணும், சாதுக்களாக பார்த்து பழகணும். யார் சாதுக்கள்னா அதில் நமக்கு தெரியாது இல்லையா யார் சாதுக்கள்னு. யார் பௌதிக விஷயங்களை தன்னுடைய எனக்கு ஐயோ எனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா, கஷ்டம் வந்துச்சுன்னு, எனக்கு அப்படி வந்துச்சுன்னு தன் குறைகளையே பேசின்னு இல்லாமல் பகவானுடைய குணானுபவங்களை எடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் தான் சாதுக்கள். ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் மனசில் பகவான் தான் இருக்கிறான்றத, அவர்கள் மனசில் குடும்ப கவலைகள் தான் இருக்குதுன்றதை அவங்க பேச்சிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிராம்பு போட்டுட்டவன் கிராம்பு வாசனை வரும் இல்லையா. வேறு ஏதாவது போட்டுட்டு வேறு ஏதாவது பாக்கு போட்டுன்னு பாக்கு நாற்றம் தான் அடிக்கும். அவன் வாக்கில் பாக்கு போட்டுருந்தானா பாக்கு நாற்றம் அடிக்கும். கிராம்பு போட்டுட்டானா கிராம்பு வாசனை அடிக்கும். அவனிடத்துலேருந்து வரதை வச்சு தான். அப்போ நாம் அவன் மனசில் என்ன இருக்குன்றத அவர்கள் பேச்சினால் அறியலாம். ஆமாம், அவர்கள் பார்த்தா பௌதிக விஷயங்களாகவே
பணம் சம்பாதிக்கிற விஷயத்தையே பேசுகிறாங்க சொன்னால் பணத்து மேலே தான் அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிருது. எப்போ குடும்ப பிரச்சனைகளை பற்றியே பேசுகிறாங்கன்னா அது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிடுது. இது மாதிரி அசத் சங்கத்திலேருந்து விலகி நாதமாக போயாது. மறுபடியும் அந்த சங்கத்தில் நமக்கு சங்கமே அந்த சங்கத்தில் நமக்கு பகவான் அந்த தொடர்பு இல்லாதபடி பண்ணணும் அப்படின்னு பகவானத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆமாம், சத் சங்கத்தில் வேணும்னு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா பகவான் சாதுக்களாக பகவான் நம்ம பார்த்து சேர்த்து வைப்பான். சாதுக்கள் யாருன்னா அனன்ய பாவேன்னு பகவான் பாகவதத்தில் சொல்லப்படுகிறது. என்னுடைய கதை தியக்த ஜன பாந்தவாத். குடும்பத்தை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க. அவங்க தன் பந்துக்கள் தன் ஜனங்களை பற்றி கூட அவர்கள் தூக்கி எறிஞ்சிட்டு அதை பற்றி பேசாமல் தெக்தஸ்ப கர்மனஹா தெக்தஸ்ப ஜனபாந்தவாகா அப்படியேப்பட்ட எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த குடும்ப கவலைகள்லாம் மறந்துட்டு எப்பொழுதும் என்னுடைய கதைகளில் ரமித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அவர்கள் பேசினா என்னுடைய கதைகளை பற்றி மாத்திரம்தான் பேசுவார்கள். அவர்கள் தான் சாதுக்கள் என்று அனன்யபாக் சாதுரே வச்ச மந்தவிய அப்படின்னு கீதையிலும் சொல்கிறான் பகவான். பாகவதத்திலையும் கபில உபதேசத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சாதுக்களோடு போயிட்டா அப்படியே அதான் கற்கண்டு மலை, அந்த கற்கண்டு மலையிலிருந்து ஒரு அருவி வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு அப்படின்னு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சியில் அப்படியே ஸ்நானம் பண்ணால் இனிப்பாகவும் இருக்கும், அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு. அந்த மாதிரி அது கற்கண்டு மலையிலேருந்து வரக்கூடிய அருவி போல இருக்குமா. அவர் வாக்கிலிருந்து கேட்கக்கூடிய பகவத் குணானுபவமானது, அந்த கிருஷ்ண குணானுபவம். சாந்தினா அந்த பாகவதரிடத்துல போய் ஒரு வார்த்தை பேசினா, ஏன்னா பேச வேண்டியது நிறைய இருக்குது. பகவத் குணானுபவங்கள் நம்ம இது மாதிரி துஷ்ட சவகாசத்தில் போயிட்டோம்னா துஷ்ட விஷயம், அவர்கள் மனசை புண்படுத்தக்கூடிய விஷயங்களை தான் பேசுவாங்க. அவர்களிடத்துல சவகாசத்தை திறந்து சத் சங்கத்தை நாடினா தானே பகவத் விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு. நீ வம்புதும்பு பேசணும்னா பகவானுடைய வம்புதும்புகள் பேசுங்க. பகவான் எவ்வளோ பண்ணியிருக்கான். அவனுடைய வீட்டு கதையை பேசினா, மற்றவங்க வீட்டு கதையை பேசுறதை காட்டிலும் பகவானுடைய வீட்டு கதையை பேசினா, பகவான் எத்தனை கல்யாணம் பண்ணினா, எத்தனை குழந்தை கொடுப்பா, அதை பேசினா நமக்கு புண்ணியம், அது பேசினா நமக்கு மோட்சம் இல்லையா. மனசு பரிசுத்தமாகும். இதெல்லாம் மனசை கெடுக்கும், தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆதுர சித்தானாம், எதனால் மனசு கெட்டு போயிடுதுன்னா ஆதுர சித்தமாகுதுன்னா மாத்திர ஸ்பர்ஷ இச்சையா முகுகு. இது மாதிரி புலனின்பங்களை நோக்கி புலனின்பங்களை ரமிப்பவர்களோடு சேர்ந்து நாம் முகுகு அடிக்கடி அவருடைய சங்கம் கொள்வதனால்தான் மனசு கெட்டு போகிறதுக்கு காரணம் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அந்த புலனின்பங்களோடு இருப்பவர்களோடு சேர்ந்தால் நமக்கு அந்த புலனின்ப இச்சைகளில் தான் புத்தி போகுமே தவிர பகவத் குணானுபவம் அனுபவிக்கணுன்ற எண்ணம் வராது. அது மாதிரி ஆசாமிகளோட போய் மனசு கெடுத்துட்டு திருப்பி சரி இது மாதிரி சங்கத்தில் விலைக்கு நம்ம பகவத் விஷயத்துக்கு வரணும்னு வந்த பிறகு கூட திருப்பி போய் மறுபடியும் மயங்குது மனசு. சரி அவரோட பேசி தான் பார்க்கலாம், பழகி தான் பார்க்கலாமே. ஏதாவது பௌதிகத்தில் மறுபடியும் போய் திரும்பியும் பார்த்து அடடா மனசை புண்படுத்துகிறார்களே. திருப்பி எத்தனை தடவை நம்ம அடிபட்டாலும் நம்ம புத்தி திறந்துறதே கிடையாது. கொஞ்ச நாள் நம்ம மறந்துடுறது, மறுபடியும் ஆசத் சங்கத்தில் போய் விடுறது அப்படின்னு இங்கே நாரதர் சொல்கிறார். மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகுனா அடிக்கடி அப்படின்றார். அப்போ எதனால் அது சாந்தி கிடைக்கும் அப்படின்னா முகுந்த சேவையா, முக்தியையே கொடுக்கக்கூடிய முகுந்தன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. முகுந்த மலரை போன்ற முகத்தை உடையவன். அப்படியேப்பட்ட அப்படின்னா முக்தியை கொடுக்கக்கூடிய முகுந்தனுடைய சேவையினால்தான். முக்தினா விடுதலை, எல்லா பிரச்சனைகளிலிருந்து மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாவங்களிலிருந்து நம்மளை விடுதலை கொடுக்கக்கூடிய, எல்லா பாவத்தினுடைய விளைவுகளாகிய துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய, மாசுச்சாகா எல்லா கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய,
அப்படி கிருஷ்ணனிடத்துல போனால் தான் சாந்தின்னா என்னன்னே தெரியுமா. அப்படியே சத்சங்கத்தை நாடணும்னு சொல்றாரு. ஏதத்யாதுர சித்தானாம் மாத்திரஸ்பர்ஷேச்சையா முகு பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம் முகுந்த சேவையா எத்வத் ததா ஆத்மாத்தா ந சாம்யதி. முகுந்த சேவையா எத்வத் ததா ஆத்மாத்தா ந சாம்யதி. பகவானுடைய சேவையாகி இந்த கிருஷ்ண கதையில் போய் உட்கார்ந்து அந்த கிருஷ்ண கதையை சேவிக்காமல் ந சாம்யதி, மனசில் சாந்தி ஏற்படாது. நிம்மதினா இது இந்த பகவத் கதையை பற்றி பேசுறதுல தான் நிம்மதியே இருக்குது. புரியுதுங்களா? சில பேர் பக்தர்கள் நினச்சிட்டு போய் பக்தி வாசனையே இல்லாமல் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பகவத் விஷயத்தை. அவங்களும் பகவத் விஷயத்தை பற்றி பேசாமல் பௌதிகமாக பேசுவாங்க. சொல்லப்போனால் நம்ம பக்தி விஷயத்தை பற்றி பேசினா அவாய்ட் பண்ணிட்டு கூட ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. அப்புறம் பேசுகிறேன். தயவுசெய்து அதுமாதிரி சங்கத்தில் முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. அந்த சங்கத்தை கட் பண்ணிவிட்டு சாதுக்களாக அருமையான பகவத் விஷயங்களை மட்டும் பேசக்கூடிய அப்படிப்பட்ட சாதுக்களை தேடிப்போங்க. அதனால தான் மனுஷில் சாந்தி ஏற்படும். இது மாதிரி துஷ்ட சங்கத்தை தவிர்த்துட்டு சத் சங்கத்தை நாடுறதுல தான் நமக்கு சாந்தி ஏற்படும் என்று நாரதர் இங்கே சொல்கிறார். அதனால் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். இந்த சம்சாரத்தில் இந்த சமுத்திரத்தில் மாட்டின்னு தத்தளிக்கிறார்களாம். அப்படியே அவர்களுக்கு ஒரு படகு போல அமையக்கூடியதான் இந்த ஹரிச்சர்யா அனுவர்ணனம். பகவானுடைய லீலைகள் இருக்கு இல்லையா, அது அணுவாக வர்ணிக்கணுமா. அணுவர்ணனம் பதமாக வர்ணித்து அதை அனுபவிக்கிறதுல அது ஒரு படகு. அதுதான் இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கான படகம். அதுதான் அந்த படகுல ஏறி உக்காந்துட்டா அப்பா இனிமேல் நீச்சல் அடிக்கிற சிரமம் நமக்கு இருக்காது. எவ்வளோ நேரம் கையில் நீச்சல் அடிச்சுன்னு நீ கரையேற முடியும் நடுக்கடலை மாட்டின்ட்டு. ஒரு படகு வந்துருச்சுன்னு சொன்னால் டப்புன்னு அந்த படகுல ஏறி உக்காந்துட்டா அப்பாடா மாலுமி பாட்டுக்கு ஓட்ட போகிறான் படகை. நம்ம ரிலாக்ஸாக உக்காந்துன்னு உல்லாச யாத்திரை பண்ணணும். அதுதாங்க புத்திசாலித்தனம். இல்லை நானே சிரமப்பட்டு நீச்சல் அடித்து நான் கரையேறிடுவேன்னா கையும் வலிக்கும், மூச்சு வாங்கும், நம்மளால் தத்தளிப்போம், நம்மளால் எவ்வளோ சிரமம், நம்மளுக்கு அவ்வளோ ஸ்டெமினாவும் இருக்காது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். நம்ம மூச்சு முட்டை போராடுறோம். ஏன் இந்த கைகால் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து கிருஷ்ண கதையை கேட்போமே, இந்த படகுல உட்காந்துப்போமே, அப்போ நம்ம உல்லாச யாத்திரையா நிம்மதியாக இருக்கலாமேன்னா இல்லை நான் என் சாமர்த்தியத்தில் நான் பார்த்துப்பேன். எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும். நிம்மதியிலே எங்கே போனாலும் நிம்மதி கிடையாது. அங்கங்கே அடி தான் படுறோம், எவ்வளோ கஷ்டங்களால் அடிபடுறோம். ஆனாலும் திருப்பி அடிபடுறோம். ஆனாலும் புத்தி வரதில்லை. அதனால் மறுபடியும் கஷ்டம்தான் போகிறோம். ஏது ஆதுர சித்தானம். ஆனால் பகவானுடைய குணானுபவங்களில் சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துட்டோம்னா ஒரு படகானது கிடைத்து விட்டது. அந்த படகில் ஏற்றி உட்கார்ந்து கொண்டால் அந்த சாதுக்கள் ஏற்றி உட்கார வைத்து கொண்டு அருமையாக நம்மளை வழி நடத்துவார்கள். பகவத் குணானுபவங்களாக சொல்லி மனசில் அப்படியே தேனருவியாக பாய வைப்பார்கள். அதுதான் சொல்கிறார், பவசிந்து பிளவோ திருஷ்டோ, அவர்களை காட்டுங்கள். அவர்களுக்கு நாரதர் வியாசரிடத்தில் சொல்கிறார், இந்த படகை அவர்களுக்கு காட்டி கொடுங்களேன். திருஷ்டோ ஹரிச்சர்யானு வர்ணனம். அந்த படகு எதிரானா பகவானுடைய குண அனுபவங்களாகிய அந்த லீலைகள், இந்த பாகவதம் தான் அப்படின்னு சொல்கிறார். எதனால் இவர்கள் இந்த காமக்ரோதத்தை அடக்கிறதுக்காக யம நியமங்கள் போன்ற அஷ்டாங்க யோக பயிற்சியின் மூலம் கூட கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க யோகிகள்லாம். ஆனால் அந்த காமமும் அடங்கலை, கோபமும் அடங்கலை,
பணத்தின் மேலே உள்ள பேராசையும் அடங்கவே அடங்கலை. அப்போ அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணக்கூடிய அவர்களே தத்தளிக்கிறார்கள் என்றால் இந்த காம குரோதத்தை அடக்க முடியலன்னு சொன்னால், பணத்து மேலே உள்ள பேராசை அடக்க முடியலன்னு சொன்னால், அப்போ சாதாரண மனுஷாலை பற்றி என்னன்னு சொல்கிறது? அஷ்டாங்க பயிற்சி பண்ணுற யோகிகள் அவர்களாலேயே முடியலையாம், தத்தளிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க? யமாதிபிர் யோக பதகி காமலோபோ ஹதோ முகுகு. அதுவும் ஒரு தடவை 2 தடவை அடிப்படலையா? முகுகு. எவ்வளோக்கு எவ்வளோ சாதனைகள் பண்ணுறாங்களோ அவளுக்கு அவ்வளோ சோதனை நிச்சயம். இந்த யோக மார்க்கங்களை கடுமையாக சாதனை பண்ணுறவங்களுக்கு திருப்பி 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 அடிமலை அடிபட்டு நழுவி விழுறாங்க. எவ்வளோ ஜாக்கிரதையாக மனசை வச்சுருந்தாலும் காமம் குரோதமானதை டக்குன்னு தாக்கி அவர்களை வீழ்ச்சி அடைய வைக்கிறது. அந்த உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுது. பணத்து மேல பேராசை எப்படியாவது அவர்களை போட்டு தாக்கு. மாயை எதிர்த்துலாம் சண்டை போட முடியாது. மாயைக்கு எதிரான போராட்டம் தான் ஆன்மீகமே. அந்த மாயைக்கு எதிரான போராட்டத்தை ஜெயிக்கணும்னா மாயாதிநாதன் ஆகிய இந்த சர்வ சக்தி படைத்தது மாயை. மாயன்றது சக்தி. அவள் சக்தியை உன்னுடைய சக்தியினாலெல்லாம் ஜெயிக்க முடியாது. பகவானுடைய சக்தி இல்லையா அவள்? அந்த பகவானுடைய சக்தியாகிய மாயா சக்தியை பகவானுடைய சக்திமானாக பகவானுக்கு தான் கட்டுப்படுவாகும். அதனால் பகவானை சரணாகதி அடைகிறது தான் ஒரே வழி. அப்படின்னா அவனுடைய குணானுபவங்களில் பேசும்போது நீ அவனை சரணாகதி அடைந்து தான் இருக்கிற. இதுதான் நைஷ்டிகிரதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பகவத் குணானுபவங்களை பேசும்போது எந்த பலனையும் எதிர்பார்த்து நீ குணானுபவங்கள் பேசலை. ஏதோ ஒரு ருச்சி இருக்குது அந்த கிருஷ்ண கதையிலன்றதால பேசுறீங்க. அப்படி பேசுறது தான் உண்மையான பக்தின்னு பேர். அப்போ நீங்கள் எப்படி சரணாகதி அடையிறன்னு சொல்கிறது வாயளவில் சொல்லலை, உடல் அளவில் கிடையாது, வாக்களவில் கிடையாது, மனதளவில் உண்மையாக பகவானுக்கு சேவை செய்கிறீங்க. இப்போது பகவத் குணானுபவங்களை பேசும்போது அப்போ நீங்கள் சரணாகதியில் தான் இருக்கிறீங்க. அதனால் மட்டும்தான் இந்த மாயை நம்மளுக்கு கிட்ட நெருங்காது. ஏன்னா இப்போ அனுபவமாக இருக்கிறீங்க, ஆத்ம அனுபவமாக இருக்குது கிருஷ்ண குணங்களை பற்றி பேசும்போது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அஷ்டாங்க யமம் நியமம் பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறீங்க. அங்கே ஒரு தியான பயிற்சி ஆசன பயிற்சி எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் யம நியமங்களை கடைப்பிடிக்கலாம். கடைப்பிடிச்சா கூட இவைகளை விட நேரடியாக பகவத் குணானுபவங்களை பற்றி பேசுறது ரொம்ப உயர்ந்தது அஷ்டாங்க யோகத்தை விட. யமாதிபிர் யோக பதகி காமலோப ஹதோ முகு முகுந்த சேவையா எத்வ ததா ஆத்மாத்தன சாம்யதி. அதான் சொல்கிறேன். பவ சிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம் சர்வம் தரிதம் ஆக்கியாதம் யத் புருஷ்டோகம் துவயா அனக ஜென்ம கர்ம ரகசியமே பவதஸ்ச ஆத்மதோஷனம். நாரதர் எந்த சாதனையை கடைப்பிடிச்சாரோ அவருடைய பிறவி மறுபிறப்பலை எப்படி முக்தாத்மாவாக அவதரித்தாரோ, தான் அவதாரம் பண்ணாலும் பிரம்மதேவ புத்திரராக பிறந்தாலும் ஆனால் முக்தாத்மாவாகவே இருக்கிறார். அதான் ரகசியம். நாமெல்லாம் பிறந்தோம்னா நமக்கு மரணம் உண்டு, ஆனால் அவருக்கு மட்டும் மரணமே கிடையாதான் நாரதருக்கு. அதான் ரகசியம். அவருடைய பிறப்பே ஆச்சரியம். அதான் சொல்ல ஜென்ம கர்ம ரகசியம். உன்னுடைய மனசுக்கு சந்தோஷம் உண்டாக்குவதற்காக என் பெருமையை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்கள் ஆத்மா திருப்தி அடையணும். நீங்கள் கவலையில் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்களே, உங்கள் மனசுக்கு சாந்தி ஏற்படுவதற்காக இந்த ரகசியத்தை நான் சொன்னேன் என்று நாரதர் சொல்கிறார். நாரதருக்கு பிரம்மதேவருக்கு கூட பிறப்பிறப்பு உண்டு, நாரதருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. நாரதர் விஷ்ணு பார்ஷதர் சரீரம் கிடைச்சதவருக்கு. அதனால் 3 லோகம் சஞ்சரிக்க முடியும், தேவலோகத்துக்கு போக முடியும், வைகுண்டத்துக்கு கூட போக முடியும். ஆனால் எல்லாத்துலேயும் போக முடியும். ஆனால் அவருக்கு மரணம் கிடையாது. எல்லாரோடும் பழகுவார் சுலபமாக. இரண்யகசிபு வீட்டில் கூட போய் பழகுவார். ராவணங்கள் கூட நல்லா போய் பேசுவார், பழகுவார். அவரை மட்டும் தடுக்கிறவங்க அபிகாத கதி. அவருக்கு தடுக்கிற அபிகாத கதினா அவர் யாரும் தடைப்படாத செல்லக்கூடிய திறமை உடையவர். அவர் யாரும் அழிக்கவும் முடியாது. முக்தாத்மா.
முக்தி அடைஞ்ச ஆத்மாவை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியேப்பட்ட ஆத்மா. அதனால தான் சொல்கிறார், நான் சாதன ரகசியம் என்னன்னு கேட்டேன், மகான்களிடத்துல போய் கதை கேட்டேன். சாதுர்மாசியம் சங்கல்பம் பண்ணிட்டு வந்த மகான்களிடத்துல போய் கிருஷ்ண கதையை கேட்டு கேட்டு தத் சண்பகம் கிருஷ்ணகதா பிரகாயத்தாம். ஒவ்வொரு நாளும் போய் கிருஷ்ண கதையை கேட்டு கேட்டு பிரகாயத்தா ஸ்வவீர்யானி தீர்த்தபாத பிரியஷபாகா, பிரியமுள்ள கீர்த்தி உடையவனாகிய புகழ் உடையவனாகிய பகவானுடைய கதைகளை பிரகாயதா அனவரதமும் கேட்டு கேட்டு அதையே பாடி பாடி அவனுடைய வீரியங்களை தீர்த்தபாத பிரியஷபாகா ஆஹூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி. என் ஹிருதயத்தில் அடிக்கடி அடிக்கடி அந்த பகவான் வந்து எனக்கு தர்சனம் கொடுக்குறான். அவனை பற்றி பேசிகிட்டே இருக்குங்களேன், எவ்வளோ அது பேச பேச இனிக்குமே. அது அப்படிப்பட்ட கதை கிருஷ்ணனுடைய கதை. அதான் சொல்றார், பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாத பிரியஷவஹ ஆஹூத இவமே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி ஏதத் யாதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகு. அதனால் புலனின்பங்களால் புலனின்பங்கள் ஆசைகளால் அலைகழிக்கப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற ஹிருதயம் உடையவர்களுக்கு இது ஒன்று தான் ஒரே சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரே வழி. கிருஷ்ண கதைகளை பற்றி பேசுறது தான். இது தெரியாத மக்களுக்கு நீங்கள் இந்த லீலைகளை திருஷ்டோ காட்டி கொடுங்கள் என்று நாரதர் வியாசரிடத்தில் வலியுறுத்துகிறார். அதுக்கு பிறகுதான் வியாசர் இந்த பாகவதத்தை எழுதி மக்களுக்கு அளிக்கிறார். ஆனால் வியாசர் ரசிக்கிறார். தன் குருநாதர் நாரதர் வந்து போன உடனே அந்த நாரதரையே மகான்கள் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு, அவரிடத்துல 2 சம்பாஷணம் பண்ணிட்டோம்னா அவர்களுடைய நினைவாகவே இருக்கும். அது அவருடைய தபஸ். அந்த தபஸ் என்ன பண்ணும், தன் சிஷ்யரில் அப்படியே கவர்ந்து இழுத்து அவர்கள் சொன்ன வாக்குலேயே ரமிக்க செய்தணும். அப்போ என்ன மாதிரி கிருஷ்ண கதையை பேசினார் அவர், தன்னுடைய சாதன ரகசியத்தை சொன்னார் அப்படின்னு அதே சிந்தனையிலிருந்து வியாசர் அதை தானும் கடைபிடிக்கிறார். பாருங்க, ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு யயோ யாத்ருச்சிகோ முனிகி. யத்ருச்சைன்னு சொல்லும்போது தத்ருச்ச, எந்த எத்து இச்சை யாருடைய இச்சை, தத்து இச்சை யாருன்னா பகவானுடைய இச்சைப்படி தான். வியாசர் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் பகவான் அதை பொறுத்து கொள்ள முடியாது. உடனே ஒரு குரு அனுப்பி வைத்து சீதைக்கு ஆஞ்சநேயர் அனுப்பி வச்ச மாதிரி ராமர் இப்போ வியாசருக்கு நாரதர் அனுப்பி வச்சிருக்கார். பகவான் நாராயணன் அனுப்பி வச்சு என்ன பண்ணுறார், யாத்ருச்சிகோ முனிகி, எதிர்ச்சியாக வந்தவர் அந்த முனி, எதிர்ச்சியாக வரல, பகவான் அனுப்பப்பட்டு வந்திருக்கார், பகவானால் அனுப்பப்பட்டு வந்திருக்கார். அப்போது சம்பாஷணை, அந்த மகான்களுடைய சம்பாஷணை கிடைச்சிட்டா போதும், நம்ம பியூரிஃபை ஆகிடுவோம். உடனே அவருடைய கடாட்ச மாற்றத்தினாலே அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த கிரணங்கள் நம்மளுடைய தலையெழுத்து எல்லாம் அழிச்சிடும். அந்த கிரணம் நம்ம மேலே பட்டுதுன்னா போதும், அந்த கடாட்சம் அந்த வீக்ஷண்யம் பட்டுதுன்னா போதும், நம்ம மேலே நம்மளுடைய பாவங்கள்லாம் இருட்டு சூரியன் வந்தால் இருட்டு விலகி போகிற மாதிரி எல்லாம் விலகி போயிடும். அப்படி இருக்கும் மகான்களுடைய. சூதவாச்ச ஏவம் சம்பாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம். பகவான் நாரதராம், அவர் பகவான் தான் நாரதர் வடிவத்தில் வந்திருக்கார். குருநாதர் யார்? பகவான் தானே. பகவான் தானே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்கிறேன் இல்லையா. பரபிரம்மம் யார்? அதுதான் மகேஸ்வரன் யார்? குரு தான். அந்த குருநாதர் நாரதர் வந்து போனதுலேருந்து அவருக்கு அதே ஞாபகமாக இருக்கு. ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு எயோ யாத்ரிச்சிகோ முனிகி. அப்படியேப்பட்ட அவர் வீணை அழகாக நாம சங்கீர்த்தனத்தினால நாராயணா ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண 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 அப்படி நாம சங்கீர்த்தனம் பாடிண்டு வீணையை மீட்டிக்கொண்டு அருமையாக சஞ்சரித்து கொண்டு காம் பர்யடன் துஷ்டமனாக
உலகம் முழுவதும் உள்ள மனசுல புண்ணாய் போய் கிடக்கின்ற மக்களுடைய மனசுல சாந்தியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நாரத பகவான். எത്ര யாத்ரிச்சிகோ முனிகி அப்படின்னு சொல்றார். ஷார்ங்கதன்பனக அஹோ தேவரிஷி தன்யோயும் எத்கீர்த்தியும் ஷார்ங்கதன்பன. ஆஹா, இந்த தேவரிஷியான என்ன வார்த்தை பாருங்க, ஸ்லோகங்கள்லாம் மனசுக்கு ரம்யமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். அஹோ, ஆச்சரியமா இருக்கே, இந்த தேவரிஷியான நாரதர் அல்லவா தன்யர், பெரிய தன்யர் இவர் தான். பக்தின்ற ஒரு பெரிய தனம் இருக்கிறவங்களை விட பெரிய பணக்காரன் உலகத்துல யாருங்க? என்னவோ பணம் வச்சிருக்கோம் பணக்காரன் சொல்றோம், பல கோடிகளுக்கு அதிபதியா பணக்காரன் சொல்றோம், அதெல்லாம் பணம். ஆனா பார்த்தா மனசுல புழுங்கிண்டு பல கவலைகள் இருக்கிறார்கள், அவர்கள் தரித்திரர்கள். ஆனா எதுவுமே இல்லை, ஒரே ஒரு வீணையை மீட்டிண்டு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் பகவத் குண அனுபவங்களை, சதா பகவத் குண அனுபவங்களை பாடிட்டு சஞ்சாரம் பண்றாருன்னா இவர் தான் பெரிய தன்யராம், பெரிய பணக்காரர். யாருன்னா தேவரிஷியான நாரதர் தான் பெரிய செல்வந்தரம். அதான் சொல்ற தன்யர், பெரிய பணக்கார பார்த்தா மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அதனால அவரை பார்த்து அப்படியே மதிக்கிறார். பெரிய பணக்காரர் ஆச்சே வந்திருக்காரு, அவருக்கு உடனே அவருக்கு ஆசனம் கொடுக்கணும் எல்லாம். அதனால தான் வியாசர் பெரிய பணக்காரர் வந்திருக்காருன்றதுனால இதான் உண்மையான செல்வம், இது நீங்காத செல்வம், இந்த பக்தி செல்வம், கிருஷ்ணன்ற செல்வம் நம்ம ஹிருதயத்துல நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். எல்லாருக்கும் இந்த நீங்காத செல்வம் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு பகவானத்தில் நம்ம பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த நீங்காத செல்வம் தான் நிறைஞ்சிருக்கணும், பக்தின்ற செல்வம் அது நிறைஞ்சிருக்கிறதா நாரதர். அதனால்தான் மகான்கள் வந்தால் உடனே ஆசனம் போடணும், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், பாத பூஜை பண்ணணும். ஏன்னா ஒரு பணக்கார் வந்திருக்காரு அப்படின்னா நம்ம கௌரவிப்பாங்க இல்லையா? எல்லாமே பௌதிகமான பணக்காரர்கள் அவர்கள் மதிக்கூட மாட்டாங்க. ஆமாம், அவர் வந்தால் வந்து போட்டோம் அப்படின்னு. பக்தர்களை மட்டும்தான் ஒரு சாதுக்களை மதிப்பாங்க. அவர்கள் தான் எல்லாம், இந்த பணக்காரை விட பெரிய பணக்காரர் அவர் தான். ஆத்ம சந்தோஷத்தை தவிர வேற எந்த சந்தோஷம் நிரந்தரமானது சொல்லுங்க பார்க்கலாம்? பணத்தினால் ரமிக்கக்கூடிய சந்தோஷம் நிலையற்றது. அவர்கள் தரித்திரர்கள். அவங்க பணத்தினால மட்டும் ரமிக்கக்கூடிய சந்தோஷம் உள்ளவர்கள் தரித்திரர்கள். அவர்கள் பகவத் விஷயத்துக்கே வரமாட்டாங்க, கதைக்கே வரமாட்டாங்க. ஆனால் பார்த்தா வேறு விஷயத்துலவே மாட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷம் கொடுக்கும் அந்த பணமும் சௌக்கியங்களும் வசதிகள்லாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வேற ஒரு கவலையில் போய் விழுந்துடுவாங்க. அவர்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்ம செய்கிறது சரிதானா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஏதோ ஒன்று ஆக மொத்தம் அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டா பெரிய நம்ம சரியான இடத்துல வந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் கட்சியில் பார்த்தா இல்லை, இது அந்த நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். ஏழைப்பட்டவன நினைப்பானா நல்லா பணம் நிறைய வந்துடுச்சுன்னா நம்ம கரெக்டாக நம்ம சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்போம். பணக்காரங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க தெரியும், ஐயோ பணம் வந்துடுது எல்லாமே இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, மனசில் பல குழப்பங்கள் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சரியான இடத்துல நாங்கள் நிலையாக இல்லை அப்படின்றது அவங்களே சொல்கிறாங்க பணக்காரர்களே. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அவர்கள் ஏழைப்பட்டவர்கள் தான், தரித்திரர்கள் தான். ஆனால் பகவத் விஷயத்தை அனுபவித்தவங்க என்ன ஆனந்தம், கிருஷ்ண அனுபவத்தில் திருப்தியாக இருக்குதுப்பா, சௌக்கியமாக இருக்குதுப்பா. இந்த பாகவதம் மட்டும் என்னை விட்டு விலகாமல் இருந்தால் போதும், இந்த பகவத் குண அனுபவங்கள் மட்டும் பேசிகிட்டே இருக்கலாம் போல இருக்குது, எல்லாத்தையும் மறந்துடலாம், குடும்ப கவலையை மறந்துடலாம், எந்த அல்பமான இந்த பணத்தாசை இருக்கவே இருக்காது. அதனால் அந்த சாதுக்களுடைய சங்கம் எப்பொழுதும் கிடைச்சுட்டே இருந்தால் போதும். வாழ்க்கையில் என்னப்பா பெருசாக சாதிச்சிட்டோம், என்னென்னா இதுதான் பெரிய, இவர்கள் தான் பெரிய பணக்காரர்லாம். அதனால தான் மகான்கள் வந்தால் சாதுக்களை மதித்து உடனே அவர்களுக்கு ஆசனம் கொடுக்கறது. அவர்கள் ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற செல்வமானது நீங்காத செல்வம், அந்த செல்வத்தை நமக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு செல்வமும் குறையாது நம்ம கொடுக்கறதுனால, அவர்களுக்கு செல்வம் வளர்ந்துட்டே இருக்கும். அப்படின்னு அந்த ஆத்மானந்த செல்வமானது அதிகரித்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கெல்லாம். அது மாதிரி சாதுக்களோட சங்கம் எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் இங்கே சொல்றார்,
அஹோ தேவரிஷி தன்யோயம் எத்கிருத்திம் சார்ங்கதன்பனக. எப்பவும் பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருப்பவர்களை விட பெரிய பணக்காரர் உலகத்தில் யாருமே கிடையாது. சாருங்கதன்பனக, சாருங்கம் என்ற தனுசை உடையவராகிய சாரங்கபாணியாகிய பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிற இவரல்லவா தன்யர், பெரிய பணம் படைத்தவர். காயன் மாத்தியன் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத்து. பா 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 என்ன ஸ்லோகம், என்ன ஸ்லோகம். காயன் இந்த வீணையை மீட்டிக்கொண்டு பகவானுடைய குணானுபவங்களை கீர்த்திய புகழை பாடிக்கொண்டிருக்கிற இவர் கஷ்டப்படுகின்ற இருதயங்களை எல்லாம் சந்தோஷத்தில் ரமிக்க செய்து கொண்டு சஞ்சரிக்கிறாராம் இந்த நாரதர். அதான் சொல்ற, ரமயதி ஆதுரம் ஜகத்து, உலகத்தையே ரமிக்க செய்ய முடியுமா அவரால் நினச்சா. ஒரு சாது கிளம்பிட்டார்னா பகவத் குணானுபவங்களை வீணையை மீட்டினாரு சஞ்சாரம் பண்ணார்னா அடுத்த நிமிஷம் அவருடைய கடாட்சம் மாத்திரத்தினாலே, அவர் சொல்கிற குணானுபவங்களை கேட்ட மாத்திரத்திலே எல்லார் மனுஷனையும் சாந்தியை விதைச்சிட்டு போயிடுவார், சாந்தியை தூவிட்டு போயிடுவார். அப்படியே அவ்வளோதான், அவங்க மனசில் சாந்தி சாந்தி சாந்தி, நிம்மதி மட்டும்தான் அவர்கள் அனுபவிப்பாங்க. அந்த கிருஷ்ண அனுபவங்களில் குணானுபவங்களில் குதூகலம் கூட வந்துடும் அவங்களுக்கு, புத்துணர்ச்சியை கிளப்பி விட்டு போயிடுவாங்க அவங்க. அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சங்கம் அவ்வளோ விசேஷமானது. அதான் சொல்கிறார், திருப்பி திருப்பி அந்த ஸ்லோகம் படிக்கணும் போல ஆசையாக இருக்குது. அஹோ தேவரிஷி தன்யோயம் எத் கீர்த்திம் சார்ங்கதன்பனக காயன் மாத்தியன் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத்து. அந்த தந்திகளில் வீணைகளுடைய தந்திகளில் அந்த பகவானுடைய குணானுபவங்களை மீட்டிண்டு பாடலாக பாடிக்கொண்டு கஷ்டப்படுகின்ற மனசெல்லாம் சந்தோஷப்படுத்தி கொண்டு அப்படி சஞ்சாரம் பண்ணுறாரே நாரதர். அவரோட பாக்கியசாலி யாராக இருக்க முடியும்? இந்த பாகவதம் எப்படிப்பட்டதுன்னா, பாகவதம் கேட்டா இல்லையா, பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நமக்கு என்ன மாற்றம் உண்டாகும்னா சொல்றாரு, யஷ்யாம் வை சூயமானாயாம். என்ன உண்டாகுமா? யஷ்யாம் வை சூயமானாயாம், கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணே பரமபுருஷே, பரமபுருஷனாகி கிருஷ்ணனிடத்துல பக்தி உற்பத்தியதே பும்சகா, ஒரு மனுஷனுக்கு பக்தியானது உண்டாகிவிடுமாம். என்ன பாருங்க, பாகவதம் நீங்கள் காதலை கேட்டுட்டே வந்தாவே கிருஷ்ண பக்தி உண்டாகிறதுக்கான வழி இதுதான். பாகவதம் கேள், பக்தி உண்டாயிடும், உண்மையான அன்பு உண்டாகும். பக்தினா உண்மையான அன்பு தான். அந்த அன்பு எந்தவித பலனும் எதிர்பார்க்காது, தூய அன்பாக இருக்கும். அந்த கிருஷ்ணன் மேலே உள்ள பட்டுதல் கவர்ச்சியானது ஆட்டோமேட்டிக்காக அப்படி இருக்கும். அப்போது உலகத்தை மறக்க செய்திடும். ஒரு விஷயத்தில் ருச்சி ஏற்படுதுன்னா மற்ற விஷயங்களில் ருச்சி அற்று போயிடும் இல்லையா? அதான் டெக்னிக்கு. இப்போது ஒரு சுள்ளிக்கட்டு இருக்கு இல்லையா, சமித்து கட்டு, அது நல்லா டைட்டாக கட்டிட்டான். இப்போது அதை அவிழ்க்க முடியல, கல் முடிச்சு போட்டாங்க. கல் முடிச்சு போட்டு அதை அழுக முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த கட்டை அவிழ்க்கணும். என்ன பண்ணுறது அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம்னா அது தளர்ந்து போயிடும். அந்த கட்டு தளர்ந்து போச்சுன்னா அப்படியே உருவிடலாம். நீ அதை முடிச்சு அவங்க அப்படியே உருவிடலாம். அது மாதிரி இந்த லௌகீகத்தில் உள்ள பட்டுதலில் நமக்கு அற்று போகணும்னா பகவத் விஷயத்தில் பட்டுதலை நம்ம வளர்த்து கொண்டோமானால், இதில் ஸ்ட்ராங்காக கட்டுற மாதிரி ஒரு கட்டு அவிழ்க்கிறதுக்காக இன்னொரு கட்டு ஸ்ட்ராங்காக கட்டுறது போல் பகவத் விஷயத்தில் குணானுபவங்களை அனுபவிக்கிறதுல ஸ்ட்ராங்காக நம்ம மனசு ஈடுபட்டதுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் தான் ஏதோ ஒரு கதை அப்படின்னு தோணும். நீங்கள் அதை சுவைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களால் விட முடியாது, அப்படி இருக்கும் பாகவதம். அதுக்கப்புறமா உலக விஷயங்களில் உள்ள பட்டுதலானது அற்று போயிடும். உங்களுக்கு தன்னாலே கழண்டு போயிடும். அதெல்லாம் நீங்கள் விடணும்னு சிரமப்பட வேணாம், தன்னாலே நம்ம விட்டு போயிடும். அதெல்லாம் இதை நம்ம பார்க்கலாம். அதான் சொல்கிறார், யஸ்யாவை சூயமானாயம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்தி உற்பத்தியதே பும்சா
சரி, இந்த பக்தி உண்டானா என்ன மாற்றம் ஏற்படும்னா, சோக மோக பயாபகா, தாங்க முடியாத சோகம் வந்து தாக்கப்பட்டாலும் அவைகளால் பாதிக்கப்பட மாட்டான். மோகம், இந்திரனே வந்து சொர்க்கலோக சௌக்கியத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னா கூட அதில் மோகம் அடையும், எதுக்கும் மயங்க மாட்டான். அதான் ஒரு விசேஷம். இந்த பக்தி ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சுன்னா, கிருஷ்ண கதையில் மயங்கிட்ட பிறகு உலகத்தில் அவனை மயக்கக்கூடிய சக்தி எதுக்குமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பகவானை ஒருத்தனை திருடமாக பிடிச்சிட்டான்னா, பகவானுடைய பெரிய ஆதரவில் இருக்கக்கூடியவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். பார்த்துடலாம். ஒரு கை கிருஷ்ணா இருக்கிறான், நம்ம கூட பகவான் இருக்கிறான் ரட்சிக்கிறதுக்கு. பக்த ரக்ஷகன், பக்த வத்சலன் அவன் இருக்கும்போது நான் எதுக்கடா கவலை பண்ணணும்? எந்த எதிரி வந்து என்ன பண்ணணுமோ பண்ணட்டுமே, கிருஷ்ணன் இருக்கான், நமக்கு பகவான் இருக்கிறான் அப்படின்னு தைரியத்தில் தானே அர்ஜுனன் அந்த நாகாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றப்பட்டான். கோவர்த்தன உத்தரணம் பண்ணி இந்திரனுடைய கொடூரமான தாக்குதலிருந்து, கல்தூன் மழையிலிருந்து கோகுலவாசிகள்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். பகவான் இருக்கின்ற ஒரு தைரியத்தில் தானே குந்தி தேவி 5 பிள்ளைகளையும் பகவான் கடத்தில் ஒப்படைச்சா. பஞ்ச பாண்டவர்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றி கொடுத்தானே. பல துன்பங்கள்லேருந்து, அரக்க மாளிகையிலிருந்து, விஷம் கொடுத்ததுலேருந்து எவ்வளோ துன்பங்கள். மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ, மகாரதருடைய பயங்கரமான அஸ்திரங்கள், பிரம்மாஸ்திரம் முதலான, பாசுபதாஸ்திரம் முதலான, அக்னி அஸ்திரம், வாயு அஸ்திரம், எல்லா அஸ்திரங்களிலிருந்து பகவான் ரட்சித்தானே பாண்டவர்களை. அப்படி காத்து கொடுத்தானே அந்த 5 பாண்டவர்களை. தன்னுடைய கண் இமை காப்பது போல காத்தானே இல்லையா? அதான் பக்த ரட்சகன். அப்படி அவன் காப்பாத்துறது. அபித்ரவதி மாமிஷ மாமே கர்ப்போ நிபாத்தியதாம் அப்படின்ட்டு உத்தரவு புலம்பும் போதே அந்த கர்ப்பத்துக்குள்ள புகுந்து பிரம்மாஸ்திரம் தாக்காதபடி, பிரம்மாஸ்திரம் தன் வைஷ்ணவ தேஜஸ்னால இருக்கிற இடம் தெரியாம நீகாரமேவ பாஸ்கரகா, சூரியனை கண்ட பனி போல அவைகளை போக்கிவிட்டு அந்த பிரம்மாஸ்திரம் நிஷ்கர்ஷனம் பண்ணி மறைஞ்சே போயிட்டு பிரம்மாஸ்திரம். அப்படி அந்த பரீட்சித்த கர்ப்பத்திலிருந்து காத்து கொடுத்தான் இல்லையா? அவனை விட சிறந்த ரட்சகன் உலகத்துல யாரா இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ரட்சிக்கலைன்னா உலகத்தால அவன் கைவிடப்பட்டவர்களால யாரால காப்பாற்றிட முடியும்? ஆனா அவனால ரட்சிக்கப்பட்டவர்களை யாரால அழிச்சிட முடியும்? நடக்காது இல்லையா? அதுதான் ஆஞ்சநேய சுவாமியே சொல்றார். சிவபெருமானே நினைச்சா கூட அழிக்க முடியாதான் ஒருத்தர் ராமரால ரட்சிக்கப்பட்டவர்களை. ரக்ஷிதா ஜீவலோகசிய ரக்ஷிதா ஸ்வஜனசிய, தன் ஜனங்களை பகவான் தனி கவனம் செலுத்தி ரட்சிக்கின்றானாம் பகவான். ரக்ஷகன்னா அவன் தானாம். அதுக்குன்னு முண்டாசை கட்டிண்டு கங்கணம் கட்டிண்டு அந்த பக்தனை ரட்சிக்கிறதுன்னு கங்கணம் கட்டிண்டு அப்படி வரான்னு சொன்னா, அதுக்குன்னே அவதாரம் எடுத்துன்னு வரான்னு சொன்னா, அவனை நம்புறதை தவிர நம்மளுக்கு வேற கதி கிடையாது. அதனால பயத்தை அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் விரதம் மம, அதை விரதமா எடுத்துன்னு இருக்கிறான்னு வேற சொல்றாரு ராமச்சந்திரமூர்த்தி. அதனால பயம் போகணும்னா அவன் கதைகளை கேட்கணும். அவன் தான் பயத்தை போக்க முடியும். நான் அந்யத்வத அபயம் பஷ்யே அப்படின்னு சொல்றா உத்தரே. நான் அந்நியம் தத அபயம் பஷ்ய, உன்னை தவிர பயத்தை போக்குகிறவர்கள் உலகத்துல யாரும் காண கிடைக்கல அப்படின்னு உத்தர கர்ப்பிணி ஸ்திரீ அப்படி சரணாகதி அடைஞ்சதுனால இனிமேல் உன்னை காப்பாற்றுறதுடைய முழு பொறுப்பு என்னுடையது அப்படின்னு உத்தரையும் காப்பாத்தினா, உத்தர கர்ப்பத்திற்குள்ள இருக்கிற பரிசுத்தியும் காப்பாத்தினான் பிரம்மாஸ்திரத்துல இருந்துன்னா, அசத்தமா விட்ட பிரம்மாஸ்திரத்தை காப்பாத்தினான்னா, இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பகவானுடைய ரட்சணைய. அதனால நான் பண்ண பாவத்தை அனுபவிக்கிறேன், நான் வினையை அனுபவிக்கிறேன். நிஷ்பாபர்கள் பக்தர்கள், நிஷ்பாபர்கள். பகவான் வைஷ்ணவர்கள், விஷ்ணு பக்தர்கள் பாவம்னு சொல்லக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும் பகவத் பக்தர்களை பாதிக்காது. கோவிந்த புஜகுப்தாயே, பகவானுடைய கைகளால் அரவணைக்கப்பட்டவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கிருஷ்ணன் காப்பாற்றுறான். தவறா அப்போ எவ்வளோ தவறு வேணா பண்ணலாம், அப்போ பாவம் பாதிக்காதான்னு கேட்டால் தவறு செய்யணுன்ற புத்தியே வராதுன்றேன்.
உண்மையாக நீ கிருஷ்ண பக்தி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த தவறு செய்யணுன்ற புத்தியே வராது. அப்புறமா உங்களுக்கு அந்த பாவ துன்பங்கள் எப்படி வரும்? வராது, பாதிக்காது. அதனால் எப்படியாப்பட்ட பயமாக இருந்தாலும் கிருஷ்ண பக்தர்கள் தைரியமாக இருப்பாங்க. பகவானை நம்பாதவர்கள் தான் பயந்துட்டு இருக்கணும். பகவானை பூர்ணமாக நம்புறவங்க எதுக்கும் அசர மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அதான் சொல்கிறார், எந்த சோகமும் அவர்கள் தாக்காது. சோகம் மோகம் எதுக்கும் மயங்கவும் மாட்டாங்க. அல்ப விஷயங்களை உலகத்தில் கோடி ரூபாய் கொட்டி கொடுங்களேன், பக்தர்கள் பகவத் விஷயத்தை தவிர வேறு எதுக்கும் மயங்க மாட்டாங்க. அந்த லாபம் போயிடுது அப்படின்னா, இன்றைக்கி 2000 ரூபாய் போயிடுதுன்னா பௌதிகவாதிகள் கவலைப்படுவாங்க. ஆனால் பகவத் பக்தர்கள் அந்த 2000 பெருசு இல்லை, 2 லட்ச ரூபா கொடுத்தா கூட சரி, அதை தூக்கி எறிஞ்சிட்டு கிருஷ்ண கதையில் தான் உட்காந்துன்னு இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. வருமானத்தை பெருசாக பார்க்க மாட்டாங்க. பகவத் குணானுபவங்கள் இன்றைக்கி போயிடுது, இன்னைக்கு கிருஷ்ண குணங்களை அனுபவிக்க முடியாமல் பாகவதம் படிக்க முடியாமல் போயிடுதுன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி தெக்தஸ்ப கர்மனஹா தெக்தஸ்ப ஜன பாந்தவஹா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சர்வதர்மான் பரித்தெஜ்ஜு மாம் ஏகம் சரணம் பிரஜான பகவான் வர்த்தனையே முழுசாக சரணாகதி அடைஞ்சு எல்லா தர்மங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு பகவான் வர்த்தனையை முழுசாக பிடிச்சிப்பாங்க. அவர்கள் கிருஷ்ண கதையில் தான் ரமிப்பார்கள். அவருக்கு அதுதான் பெரிய சொத்து. இந்த லாபத்தை இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் கால விரயம் பண்ணுறோம். நாம் திவாச்ச அர்த்தேகியா ராஜன்னு குடும்ப பருணேனவா, பகல் முழுவதும் கடினமாக வழித்து பணத்தை சேர்க்கறதில்ல. அர்த்த ஈகையா, பணத்தை சம்பாதிப்பதற்காக குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஓடுகின்றார்கள். அப்படி கால விரயம் செய்கிறார்கள். கிருஷ்ண குணானுபவம் இல்லாமல் அவசியதாம் ஆத்ம தத்துவமாகிய பகவத் குணங்களை அனுபவிக்காமல் அவசியதம் அதை திரும்பி பார்க்காமல் இருக்கிறார்கள். அப்படி காலத்தை வரை நக்தம் ஹிரியதே நக்தம் வியபாயனச்சபாவய, இரவில் நல்ல தூக்கத்தினால காலத்தை வீணடிக்கிறார்கள். மற்ற இந்திரிய சுகங்களாலேயும் காலத்தை வீணடிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பகவத் குணங்களை அனுபவிக்க முடியாமல் நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதே, மரணத்தை நோக்கியே செல்கிறார்கள். இவர்கள் மோட்சத்தை நோக்கி செல்வதில்லை, தன் ஜென்மாவை கரையேற்றிக் கொள்வதில்லை இவர்கள் என்று சுகாச்சார பரிஷத்துக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார் இல்லையா? அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் கால விரயமான. ஆமாம், நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு குடும்பத்துக்கு லாபம், ஆத்மாவுக்கு என்ன லாபத்தை தேடிக்கிட்டேன்? தேக லாபத்துக்கு ஒன்றா தேடிக்கிட்டேன், தேகத்துக்கு சம்பந்தமானவர்களுக்கு லாபத்தை தேடிக்கிட்டேன். சரி, இந்த ஆத்மாவுக்காக பட்டி போட்டு கோடிக்கணக்கான ஜென்மா, இந்த ஆத்மா நித்தியமானது, தேகம் அழிவுடையது, அழிவுடையதுக்காக லாபத்தை தேடுகிறியே, அழிவில்லாதவராகிய அந்த ஆத்மாவுக்காக எந்த லாபத்தை நீ தேடிக்கொண்டாய்? இது கரையறதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? ஒன்றுமே பண்ணலையே. அப்போ அவசியதான் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ பார்க்காமே விட்டுட்டியே, கண்டுக்காமே விட்டுட்டியே. அப்போ அதுவா புத்திசாலித்தனம்? இன்னும் பல பிறவிகள் எடுக்க போகிற, இன்னும் வேறொரு தேகங்கள் கிடையாது, அந்த தேகத்துக்காக உழைக்க போகிறேன், அந்த தேகத்து தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு மறுபடியும் ஓட போகிறேன், அலைச்சல் அலைய போகிறேன், துன்பங்கள் அனுபவிக்க போகிறேன், மறுபடியும் சாக போகிறேன், மறுபடியும் பிறக்க போகிறேன், மறுபடியும் சாக போகிறேன், மறுபடியும் பிறக்க போகிறேன். மூப்போ மரணம் துன்பங்கள், இதே சொந்த பந்தங்களுக்காக கடினமாக நாயா பேயா காலமாடு மாதிரி இரவில் பகல் இல்லை, நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டுன்னு உழைக்க போகிறேன். வேறு என்ன செய்ய போகிறேன் நீ பெருசாக? புன சர்வித சர்வனானாம், திருப்பி திருப்பி அரைச்சமாக தானே அரைச்சிட்டு இருக்க போகிறேன். வேற என்ன உலகத்தில் நீ சாதிச்சுட்டு போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த ஆத்மாவில் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் தேக தர்மங்கள் அற்று போயிடும். பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி அதை நக்கிண்டு தான் இருக்க முடியாது. அதனுடைய விஷத்தை பாய்ச்சக்கூடிய சக்தி அந்த பாம்புக்கு இல்லாதது போல் இந்த புலன்களுக்கு, இந்த இச்சைகளை உண்டாக்கக்கூடிய சக்தி, நமக்குள்ள ஆசைகளை உண்டாக்கக்கூடிய சக்தி அந்த புலன்களுக்கு அற்று போயிடும். எப்படின்னா கிருஷ்ண குணானுபவங்களில் ரமிக்கும் போது தான் இந்த லாபம் நமக்கு கிடைக்குமே தவிர வேறு எதனாலையும் கிடைக்காது. ஆமாம், சூயமானாயம் சோகமோக பய அபகா, இந்த சோகம் மோகம் பயம் எல்லாமே அபகரிக்கக்கூடியது இந்த பாகவதம், பகவத் குணானுபவங்கள். அதனால சொல்றார், யஷ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்திர் உற்பத்தியதே பும்சः சோகமோக பயாபகா அனர்த்தோ உபசமம் சாட்சாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்ய அஜானதோ வித்வான் சக்கரே சாத்வத சம்மிதாம். இந்த சாத்வத சம்மிதை ஆகிய பாகவதத்தை
செய்தார் வியாசர். எதற்காகன்னா, மக்கள் தெரியாமல் இருக்கிறார்களே, அறியாமல் இருக்கிறார்களே, உண்மை என்று பொய் என்ன, பொய் என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்களே, அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இந்த உண்மையை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாகவதத்தை எழுதினார். லோகாம்சிய அஜானதோ வித்வாம்ஸ் சக்கரே சாத்வத சம்விதாம். இந்த லோகத்தில் உள்ளவர்கள் அறியாமல் இருக்கிற அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சாத்வத சம்மிதியை செய்தார் வியாசர் என்று சொல்லப்படுகிறது. அதனால சுகம் அத்தியாபயாமாச, இதை தெரிப்படுத்தி இது யாருக்கு கொடுத்தா உலகத்தில் பிரசித்தமாகும் தெரிஞ்சுதான் சுகாச்சாரியர்களே இதுக்கு தகுதியுடையவர், பிரம்மனிஷ்டர். ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அதான் சொல்கிறேன்னே, இப்போது சத்துக்கள் இல்லாமல் அசத்துக்கள் இடத்துல நம்ம போய் பகவத் விஷயத்தை பேசணும்னா அவர்கள் ஓரங்கட்டு போயினே இருப்பாங்க. அவர்கள் அதை பிடிக்காது. சொல்லப்போனால் நாம் இது மாதிரி பண்ணாதீங்க, இது அசத்தான விஷயம், சத்தான விஷயத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம மேலேயே கூட சீருவாங்க. நம்ம புரியுதுங்களா? இப்படி பௌதிகத்தில் உழலாதீங்க, பகவத் விஷயத்தை சரியாக கடைப்பிடிங்க அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம மேலே கூட சீருவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு போய் நம்ம சொல்ல முடியாது பாகவதத்தை. ஆனால் சாதுக்கள் அமிர்தமாக கேட்பாங்க. ஆஹா, கிருஷ்ண கதையா சொல்லுங்கள். ஆமாங்க, நாங்கள் பௌதிகத்தில் உழல்றோம், எங்களால் இந்த பௌதிக பந்தங்களை விட முடியல, கஷ்டங்களை எங்களுக்கு துன்பங்களை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவங்களா கேட்டுன்னு வருவாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அமிர்தமாக இருக்கும் அந்த பாகவதம். அவர்கள் கஷ்டங்களும் நீங்கும், அவர்கள் புரிந்து கொண்டு தங்களை திருத்திக் கொள்வார்கள். அது மாதிரி சாதுக்களிடத்தில் சொல்ல வேண்டியது இந்த பாகவதம். அதனால் அப்படியேப்பட்ட அந்த தெரியாத ஜனங்களுக்கு லோகஸ்ய அஜானதோ வித்வாம் சக்கரே சாத்வத சம்மிதாம், அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த சாத்வத சம்மிதை, சாதுக்களுக்கு உரிய சம்மிதை இது சாத்வத சம்மிதை, அந்த சாத்வத சம்மிதையை செய்தார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும் மந்திரங்கள். இதெல்லாம் சாத்வத சம்மிதை, இது சாதுக்களுக்கு உரிய கிரந்தமாக இது. ஆமாம், அசத்துக்களால் புரிஞ்சிக்க முடியாது. பக்தி இல்லாதவர்களால் இந்த பாகவதம் சுவைக்காது, ருச்சிக்காது. அவர்கள் இதில் ஈடுபடவும் மாட்டார்கள். அவருடைய பகவானுடைய மாயை அவர்களை புறம்பே தள்ளிவிடும், இதில் நெருங்க விடாது. ஏன்னா கபடமாக இருக்கக்கூடியவர்கள் பணம் மட்டும்தான் குறியாக இருக்கும். என்ன தான் கழுகு ஆகாசத்தில் பறந்தாலும் கீழே செத்து கிடக்கின்ற எலி மேலே குறியாக இருக்கிறது போல, அது மாதிரி என்னதான் இவர்கள் உயர்ந்த போலி வேஷம், பக்தர்கள் வேஷம் போட்டிருந்தா கூட நோக்கமெல்லாம் பணத்திலையும் வேறு பௌதிக புலனின்பங்களில் மட்டும்தான் ரமிப்பவர்களுக்கு இந்த பாகவதம் கையில் கிடைச்ச நெஞ்சில் கிடைக்காது. அவர்களால் அனுபவிக்க முடியாது, அவர்களால் ருச்சிக்க முடியாது, அவர்களால் சுவைக்க முடியாது. சாதுக்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் புறம்பே தள்ளி விடுவார்கள். சொல்லப்போனால் அந்த சாதுக்களை கூட நிந்திப்பார்கள். ஆமாம், அந்த சாதுக்களை கூட எதிர்ப்பார்கள். நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய சாதுக்களை கூட தூஷிப்பார்கள். ஆமாம், அவர்கள் அந்த சாதுக்கள் சொல்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பாகவதம் சொல்லணும் அவசியம் இல்லை, பொதுவாக சொல்லலாம். இல்லைன்னா உண்மையாக ஆதங்கத்தோட மனசில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போனவங்களுக்கு இந்த பாகவதத்தை சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்களும் பாகவத தர்மத்தில் ஈடுபடுத்தினா அவர்களுடைய கவலையும் விலகும், அவர்கள் பாகவதத்திலையும் முழுமையாக ஈடுபடுவார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதனால் இது சாதாரண கிரந்தம் கிடையாது. இப்படி கீழ்நிலையில் இருக்கிற கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் இந்த பாகவதம் கிடையாது. மேல்நிலையில் இருக்கிற ஆத்மாவிலே ரமிக்கக்கூடிய ஆத்ம ஞானிகள் இருக்காங்க இல்லையா, ஞானிகள், அவர்கள் கூட அந்த ஆத்ம ஞானத்தில் ரமிக்கிறவங்க கூட இந்த பாகவதத்தில் ரமிக்கிறார்கள். ஆத்மா ராமாஸ்ச முனையோ நிற்கிறந்தா அப்பியுருக்கிறமே, அவர்களுக்கு உலகத்தில் ஆக வேண்டியது இந்த பாகவதம் படித்து ஆக வேண்டியது என்ன இருக்குது? அவர் தான் ஆத்மாவை தெரிந்து கொண்டார்களே, ஆத்மாவில் ரமிக்கிறார்களேன்னா அப்படி இருப்பட்டவர்கள் தான் உண்மையாக ரமிப்பாங்க, பாகவதத்தில் உண்மையாக பக்தி பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்தில் யாராலையும் அவர்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை, பணத்தாலேயோ புகழாலேயோ எதுவுமே ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை, அவர்கள் அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஆத்மாவை அடைந்து விட்டார்கள், ஆத்மாவை தெரிந்து கொண்டார்கள். இருந்தால் கூட அந்த ஆத்மாவை தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் கிருஷ்ண பக்தியிலே ருச்சி அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அடுத்த ஸ்டெப் அவர்கள் மேல்நிலைக்கு வரணும் இல்லையா. மேல்நிலை எதிரானா பகவத் குணானுபவங்கள் அனுபவிக்கிறது தான், பக்தி தான் மேன்மையானது. அதனால் ஆத்மா ராமஸ்ச முனியோ நிற்கிறந்தா அப்பியுருக்கிறமே,
அவர் கிரந்தங்களால் ஆக வேண்டியதில்லை, எதையும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனாலும் அப்படி இருந்து கூட உருக்கிரமே பெரிய காரியங்களை சாதிக்கின்றவனாகிய பகவானுடைய குணங்களை குருவந்தி அகைதுகி பக்திம் இத்தம் பூத குணோக அருகே எந்தவித பலனை எதிர்பார்க்காமல் இந்த குணங்களில் மனசை பறிகொடுத்து கிருஷ்ணனுடைய குணங்களை பற்றி பேசுகிற ஒரு மயக்கு, அதில் ஒரு மயங்குதல் இருக்குது, அதில் ஒரு ருச்சி இருக்குது, சுவை இருக்குன்னு சொல்லிட்டு அதில் மயங்கி அந்த கிருஷ்ண குணானுபவங்களில் ரமிக்கிறாரெல்லாம். ஆத்மா ரமிக்க இறைவனுக்கு உருவம் இல்லை அருவம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட கட்சியில் கிருஷ்ண குணானுங்களில் வந்துடுறாங்களாம். கிருஷ்ணன் தானே, அந்த அருவமாக இருக்கிறதும் கிருஷ்ணன் தான், உருவமாக இருக்கிறதும் கிருஷ்ணன் தான், எல்லாமே கிருஷ்ணன் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. வாசுதேவ சர்வமிதி ஞானவான் மாம் பிரபத்தியதே, அப்படிப்பட்ட ஞானிகள்லாம் கூட அருவ பிரம்மத்தை வழிபடுகின்ற ஞானிகள்லாம் கூட மாம் பிரபத்தியதே என்னை சரணாகதி அடைகிறார்கள். அதான் ஜெமுனாம் அந்தே, அவர்களுக்கு அதுக்கு பிறகு ஜென்மா கிடையாது, அவர்களுக்கு அந்தே, அவர்களுக்கு முடிவு வந்துடுச்சு, அவருடைய ஜென்மாவுக்கும் முடிவு வந்து விட்டது, மீண்டும் அவருக்கு பிறப்பிறப்புக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விட்டார்கள். எப்படின்னா வாசுதேவ சர்வமிதி, எல்லாம் வாசுதேவன் தான் தெரிஞ்சுக்கும் போது அப்போ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த கிருஷ்ண குணானுபவங்கள் அப்படி இழுக்குமா அவங்கள, ஆத்மராமர்லேயும் பிடிச்சி இழுக்குமா. கிருஷ்ணன் கண்ணை காட்டி அவனுடைய மயில் பிள்ளையை காட்டி மயக்கிடுவானான் அந்த ஆத்மராமரில். இறைவனுக்கு உருவம் இல்லை, வெள்ளம் பிரம்ம ஜோதி ஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கட்சியில் கிருஷ்ண பக்தியில் மயங்கி வந்துடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுவாங்க. ஏன்னா அந்த ஜோதின்றது பகவானுடைய நெக காந்தி தான் பிரம்மஜோதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்கிறார் பகவான், பிரம்மணோகி பிரதிஷ்டாகம், நான் அந்த பிரம்மஜோதிக்கும் இருப்பிடமானவன் நான் தான் அப்படின்ட்டு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறாரு. அதை தெரிஞ்சிக்காம பிரம்மஜோதினா தனியாக ஏதோ பிரம்மஜோதினா நான் வேறன்னு நினச்சிருக்காங்க. என் நெக காந்தி தான் அந்த பிரம்மஜோதி, பகவான் உடல்லேருந்து வரக்கூடிய ஜோதி. பகவானையே நேரடியாக அடைந்து விட்டால் நீ பிரம்மஜோதிக்கு மேலே, அந்த பிரம்மஜோதி எங்கேருந்து வந்தது? பரபிரம்மத்திலிருந்து. பரபிரம்மம் யார்? பகவான் தானே, கிருஷ்ணன் தானே அந்த பரபிரம்மம். அந்த கிருஷ்ணனை தெரிந்து கொண்டால் அவன் தான் வசீகரம் தன்னாலே. அப்போ ஆத்மாராமர்களும் வசீகரம் ஆகுதுன்னா அந்த ஜோதி எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சால், கிருஷ்ணனிடத்துலேருந்து வருதுன்னு தெரிஞ்சுட்டா கிருஷ்ணனை எப்படி விடுவாங்க? அப்போ கிருஷ்ணனுடைய குணங்களை ரமிக்கிறதை தவிர அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. உலகத்தில் யாராலையும் நைஷ்டிக ரதி அப்படியேப்பட்ட அகேதுகி, எந்த ஹேதுவும் இல்லாமல் அகேதுக்கு பலனை எதிர்பார்க்காம எந்த காரணத்தையும் உத்தேசித்து பக்தி பண்ணாமல் அவர்கள் அகேதுகி, ஹேதுனா காரணம், அகேதுக்குன்னா காரணமற்ற பக்தி செய்கிறார்கள் அந்த முனிவர்கள். சுகாச்சாரியெல்லாம் அப்படியேப்பட்ட பக்தர் தான். அப்போது கிருஷ்ண குணானுபவங்களில் ஸ்வானுபவத்தோட, உண்மையான அனுபவத்தோட பக்தி செய்கிறார்கள் அவர்கள். ஏதோ நியமம் கடமைக்காக பக்தி பண்ணல, ஆத்மானுபவத்தோட பக்தி பண்ணுறாங்க அவர்கள் ஆத்மார்த்தமாக. அப்படி குருவந்தி அகைதுகிம் பக்தி இத்தம் பூத குணோஹரிகி, அப்படிப்பட்ட ஆத்மாராமர்களையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததான் பகவானுடைய குணங்களானது. அப்படிப்பட்ட குணங்களை பக்தர்கள் ரமிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஹரிர் குண ஆக்ஷிப்த மதிர் பகவான் பாதராயணி அத்தியகான் மகதாக்கியானம் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரிய. இந்த ஹரியினுடைய குணங்களால் மனசு அபகரிக்கப்பட்டு சுகாச்சாரியர் என்ன பண்ணாராம், வியாசரிடத்திலிருந்து இந்த பாகவதத்தை கிரகிச்சுட்டாராம். அது கிரகிச்சுட்டு என்ன பண்ணனா, அத்தனையும் மனப்பாடம் அவருக்கு 18,000 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணி எதுக்காக எல்லாம் அத்தியானம் பண்ணினார்னா, சாதுக்கள் சங்கத்தில் இருக்கணும்னு அவருக்கு ஆசையாம். தனிக்காட்டு ராஜா மாதிரி சஞ்சாரம் பண்ணியிருந்தார் ஆத்மாவில் ரமிக்கும் போது, நிர்குண பிரம்மத்தில் ரமிக்கும் போது. அதுக்கப்புறமா பகவத் குணங்களை ரமிக்க ஆரம்பித்த உடனே இப்போ சாதுக்களை தேடி அலையிறாரு. சாதுக்களை நம்ம எங்கே தேடி அலையிறது? ஆட்டோமேட்டிக்காக தேன் செஞ்சிருந்தால் தேன் வண்டுகள் தன்னாலே வரும். அது மாதிரி நம்ம பாகவதம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் விஷ்ணு ஜனப்பிரிய, அந்த விஷ்ணு ஜனங்கள் நம்ம பிரியமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள வந்து சேருவார்கள் என்று தெரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாகவதம் அத்தியனம் பண்ணினாரா. அந்த சமயம் பார்த்து பரிசுத்த அதுக்குன்னே ஆவலை காத்துட்டு இருந்தானா, அந்த இடத்துல போனவனே இந்த பாகவதம் சொல்லவும் அவர் அந்த தாகத்தோட அந்த கதை சொல்லுவாங்களா, கிருஷ்ண கதை சொல்லுவாங்களான்ட்டு சாதுக்களிடத்துல ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இவருக்கு கதை சொல்கிறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்டவராகிய, பகவானால் அனுப்பப்பட்டவராகிய அந்த சாதுவாகிய சுகாச்சாரியர் அங்கே வந்து சேர கரெக்டாக பொருத்தமாக போச்சு.
சொல்றதுக்கு அவரு ஆதங்கமா இருக்கும்போது கேட்கறதுக்கு இவரு ஆதங்கமா இருக்கும்போது 2 பேரும் சரியான சத்சங்கமா அமைஞ்சு போச்சு. அவள் தான் பின்னி 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. இந்த தாகத்தோடு இருக்கணும். அவர் சொல்ல யாராவது கேட்டுப்பாங்களா? பாகவதம் சொல்லி அப்படி விஷ்ணு ஜனப்பிரியா அப்படியேப்பட்ட வைஷ்ணவர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு அவரிடத்துல உள்ள பிரியத்தினால்தான் இதை அத்தியனம் பண்ணிக்கினாராம். வியாசரிடத்தில் கிரகிச்சிருந்தாராம். அவர்கிட்ட போய் வர்ஷிக்கணும். தங்களுடைய அனுபவத்தை அப்படியே அனுபவிக்கணும். அவர்களிடத்துல சொல்லி சொல்லி அனுபவிக்கணும். அதை சுட்டிக்க கேட்கறவங்க ருச்சி உள்ளவங்களா இருக்கணும். பரிசுத்தம் அந்த தாகத்தோட கிருஷ்ண கதை யாருன்னா சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்போடு இருந்தார் பாருங்க. 2 பேரும் பொருத்தமாயமை போச்சு. இப்படியேப்பட்ட வக்தா இருக்கணும். இப்படியேப்பட்ட ஸ்ரோதா அமைஞ்சிடணும். அப்படி ஸ்ரோடையா அமைஞ்சிட்டோடனே என்னமா இருக்கும் அந்த சத்சங்கம் பாருங்க. அருமையா அனுபவிக்கிறாங்க பாகவதத்தை. பரிசுத்தம் அந்த தாகத்தோட 7ஆவது நாள் உயிர் போகும்போது அதுக்குள்ள பாகவதம் கேட்கணும். பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கணும். கிடைப்பாங்களா இந்த அவகாசத்தில் அப்படின்னா கரெக்டாக பகவான் அந்த தாகம் இருந்ததுதான், உண்மையா உங்களுக்கு பக்தி இருந்ததுதான், அந்த பாகவதம் கேட்கணும் அனுபவிக்கணும் அந்த அவா இருந்ததுதான் பகவான் கண்டிப்பா அதுக்கான உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாகவதர் கண்டிப்பா பகவான் அனுப்புவான். நம்ம தாகத்துக்கான விடை உடனே கிடைக்கும். அது மாதிரி குருமாரை அனுப்பிச்சிட்டுவான். அனுப்பி நமக்குள்ள பாகவதத்தை சுவைக்க வைப்பான் பகவான். அதான் பகவானுடைய கருணைன்றது. உண்மையா இருக்கணும் அந்த பக்தி, உண்மையா கேட்கணுன்ற ஆசை இருக்கணும். இருந்தா நிச்சயமா பகவான் அதை பழிக்க செய்வான். அந்த சாதுக்கள் நம்ம தேடி வருவாங்க. பரிசுத்தை தேடி சுகாச்சாரியர் வந்தார். அந்த கதை சொன்னா அதை கேட்கும் போது அவர் இன்னும் பஸ்ன்னு தோணலையா? இன்னும் சொல்லுங்க விஸ்தராத் கதையை விஸ்தராத் அப்படின்றாரு ஒரு பரிசுத்து. அவரும் விஸ்தாரமா சொல்லிகிட்டே இருக்காரு. அப்பா என்னப்பா இன்னும் நீ நூதன ஒவ்வொரு தடவை நீ கேட்க எனக்கு என்ன புதுசாக ஏற்கனவே எத்தனை தடவை கேட்டதா சொன்னதா இருந்தால் கூட திருப்பி நீ கேட்கறதுனாலே அது என்ன புதுசாக இருக்கிறது. புது அனுபவங்களை கலைப்பிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தடவை சொல்லும்போது புது அனுபவமாக இருக்கும். நேற்று தானே இந்த கதையை கேட்டேன்னு தெரியாது, இன்றைக்கே அதே கதையை படிக்கணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த கதையில் ஏதோ ஒரு சுவை இருக்கும். அது பகவத் குணங்களுக்கு அதுக்கு அந்த பெருமை இருக்குது. வேறு எதுக்குமே இந்த பெருமை கிடையாது. எத்தனை தடவை பேசிட்டே பேசுகிறல அப்படின்ற மாதிரி பேசினா கூட அது அவ்வளோ சுவையாக இருக்கும். இன்னும் திருப்பி அதையே பேசலாம் போல தோணும். அதுதான் பரிசுத்து கேட்க அது சுகாச்சாரியர் அப்படி ருச்சிகரமாக ரொம்ப ஆர்வமாக சொல்கிறார். ஆஹா, அருமையான கதை கேட்ட எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்த்தனம். ஆஹா, அருமையான அசுர குழந்தைகள் பகவானுக்கு பற்றி கேட்டு, பிரகலாதனை பற்றி கேட்டியப்பா, அருமையான விஷயமாச்சே, பகவத் பக்தி அதிகரிக்க செய்யக்கூடியதாச்சே, அருமையான விஷயத்தை கேட்டியே அப்படின்னு சொல்லி சந்தோஷம் கேள்வி கேட்டவனை கொண்டாடுறாரு சுகாச்சாரியார். பரிசுத்தே சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யாத்தே கதம் தைத்தியாத் அவதேத் விஷமோ யதாக. சாதாரண மனுஷன் விஷம புத்தி உள்ளவன், அவனுக்கு தான் பேதம் உண்டு, பகவானுக்கு கூட பேதம் உண்டா? இந்திரனுக்காக தைத்தியர்களை வதம் செய்கிறாரே, பகவான் சமமான பிரியம் கொண்டவன் தானே என்ற கேள்வி கேட்டதற்கு, ஆஹா, பகவான் இந்திரர்களுக்காக தைத்தியான அசுரர்களை போய் வதம் செய்கிறார். என்ன அசுரத்தில் பகவானுக்கு பேதம் சொன்ன அசுர குழந்தையான பிரகலாதன மடியில் வச்சு கொஞ்சலையா? ஆஹா, அருமையான விஷயத்தை ஞாபகப்படுத்தினே. அந்த கதையை நான் சொல்லாமல் இருக்க முடியாது, சொல்லாமல் விட மாட்டேன்னு. சொல்லுங்க சாமி, நானும் கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது. பரிசுத்து சொல்ல இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அருமையாக பாகவதத்தை பிரகலாத சரித்திரத்தை அப்படியே விஸ்தாரமாக சொல்கிறாரு. அருமையாக அந்த பிரகலாதனுடைய குணங்கள் அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சதேன்னு சுகாச்சாரியர் சொல்ல, பரிசுத்துக்கும் அருமையான கதை கிடைச்சதேன்னு அவர் அனுபவிக்க அடேங்கப்பா. அந்த 7வது ஸ்கந்தம் விஸ்தாரமாக 10 அத்தியாயம் மேலே அந்த நரசிம்மாவதார கதையே அருமையாக பிரகலாதனுடைய குணங்களை வர்ணிக்கிறார் பாருங்க. கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேது. என்ன அனுபவங்கள் அதெல்லாம்! அவர் சொல்கிற உபதேசங்கள்லாம் அப்படியே மந்திரங்கள் மாதிரி இருக்கு பாருங்க. தத் சாது மன்யே அசுரவத்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரகாத் ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கோபம் வனம் கதோயத் ஹரிமா செய்யது. இதெல்லாம் பிரகலாத உபதேசம் தானே. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதம் நிறைய சொல்கிறார். இன்னும் குழந்தைகளெல்லாம் பண்ண உபதேசம் கௌமாரம் ஆச்சரியத் பிராக்ஞா தர்மான் பாகவத் நிறைய துர்லப மானுஷம் ஜென்மே ததபி அர்த்ததம் அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா? எவ்வளோ உபதேசங்கள் எக்கச்சக்கமாக. பிரகலாதனுடைய வார்த்தைகள்லாம் மதுரமாக இருக்கும், அமிர்தமாக இருக்குமே. இதெல்லாம் அனுபவித்தேன் நம்ம முன்னாடி. அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரகலாத சரித்திரம்னு ஏற்றுட்டா
அவ்வளோ குதூகலத்தோடு சொல்கிறாரு பாருங்க அந்த சுகாச்சாரியார். அதுதான் ஒரு அசுரன் ஞாபகம் வந்தோடனே ஒன்று இரண்யகசிபு ஞாபகம் வரக்கூடாதா? அதுதான் பிரகலாதம் தான் ஞாபகம் வரணுமானா. பக்தர்களுக்கு தானே ஞாபகம் வரும். இப்போ அசத்துக்குள்ளே ஞாபகம் வரும். அருமையாக பாகவதத்தை அனுபவிச்சார் பாருங்க. அது மாதிரி கேள்வி கேட்கணும், அது மாதிரி சொல்கிறதுக்கு சுகாச்சாரியர் ஆனந்தமாக இருக்கணும். எப்போ கேள்வி கேட்க போகிறான் பரிசுத்துன்னு தான் காத்து நிற்காரு. அவரு எப்போ பதில் சொல்ல போகிறாருன்னு தான் காத்து நிற்காரு. கதையை விஸ்தாரமாக சொல்லும்போது சரியாக மாட்டினார் பரிசுத்துக்கு சரியாக மாட்டினார் சுகாச்சாரியார். அப்படி இருந்தது அந்த மேலா கதை. அது மாதிரி ஒரு பக்தர் கிடைப்பாங்களா? அது மாதிரி சத்சங்கம்னா அதுதான் சத்சங்கம். அப்படி அமையணும். அப்படி அமைஞ்சா சொல்கிறவங்களுக்கும் ஆசையாக இருக்கும். அவங்க ரசிக்கிறத வச்சு தாங்க சொல்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னமோ கதையில் எதிர உட்காந்து தூங்கி நின்றா சொல்கிறவங்களுக்கே வெறுப்பாயிடும் இல்லையா? அப்போ கதையை எங்கேயோ பார்த்துக்கின்னு எங்கேயோ எதையோ பேசிக்கின்னு நம்ம கதை சொல்லினே இருப்போம், கீழே உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அப்போ கதையில் தான் பேசணுமா? வெளியில் போய் அவ்வளோ நேரம் இருக்குது, அப்புறம் போய் பேசுங்களேன். கதையில் பேசின்னு இருப்பாங்க வளன்னு. அப்போ தான் ஃபோன் பேசின்னு இருப்பாங்க. கதை சொல்கிற இடத்துல போய் ஃபோன் வச்சுன்னு பேசின்னு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? இது சொல்லும் பார்க்கலாம். இதுபோல் உபன்யாசத்துக்கெலாம் போயிட்டோம்னா இது மாதிரிலாம் ஏற்பட்டதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சரி, நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் கேட்குறவங்களுக்கு பாகவதம் சொல்ல வேண்டியது தான், அவ்வளோதான் சொல்லிட்டு போயின்னு இருப்போம். அதனால் நம்மளுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கதை சொல்லும்பொழுது. ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நம்ம பாகவதத்தை அனுபவிக்கிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு எப்படி கேட்பாங்க தெரியும்? பாகவதத்தை கிடைச்சதேன்னு கேட்பாங்க. பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அனுபவித்து கேட்பாங்க. சரி, அதனால் இங்கே சொல்கிற ஆத்மாராமர்கள்லாம் ரமிக்கக்கூடிய இந்த கிரந்தத்தை அந்த காலத்தில் இது மாதிரி மகரிஷிகள்லாம் ஆத்மாராமர்கள்லாம் நிர்குண பிரம்மனிஷ்டர்கள்லாம் ரமித்த பாகவதம் இன்றைக்கி நம்ம கையில் கிடைச்சிருக்குன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ பேர் பாக்கியசாலிங்க. நிச்சயமாக அது நம்ம பண்ண புண்ணியம்னா நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம். நிச்சயமாக இதெல்லாம் பகவானுடைய கிருபை காரணம், நம்ம சாமர்த்தியம் கிடையாது. பகவான் கிருபாலுன்றதுனால தான் இன்றைக்கி பாகவதம் பற்றி பேச வச்சுருக்கான், அதை அனுபவிச்சு வச்சுருக்கான். ஒவ்வொரு கதையும் கிருஷ்ணன் எப்படிலாம் பாண்டவர்களை ரட்சிக்கிறான், பிரகலாதனை காப்பாற்றுறான், பலிசக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணுறான். ஒன்றும் நினச்சி பார்க்கணும். நம்ம இந்த நாரதர் அவருடைய நாரதருடைய கதையை திருப்பி படித்து பாருங்களேன். அதில் ஒரு வார்த்தை வரும், உச்சிஷ்ட லேபான் அனுமோதிதத்வஜைஹி சக்ருத்ம புஞ்சே தது அபாஸ்த கல்பிஷா. மகான்கள் பாகவத பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா, சதா மகான்கள் பகவத் விஷயத்தை பேசிகிட்டே இருக்காங்கன்னா, அவருடைய உச்சிஷ்டம் கிடைச்சா பெரும் பாக்கியம். அதாவது என்னன்னா, ஒரு பாகவதர், அந்த பாகவதர் பரம பாகவதர், அவர் எப்பவும் பாகவதம்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர் கூப்பிட்டாங்க ஒரு பிராமணர் வீட்டில். அந்த பிராமணர்கள், அவர் பிராமணர் கிடையாது, ஆனால் பாகவதர். அந்த பிராமணர்கள் வீட்டில் போனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, வரவேற்றாங்க, தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டாரு, உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, அங்கே ஏதோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அவர் சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அவர் தொட்டுட்டாருன்னு சொல்லிட்டு, அவர்கள் அவ்வளோ மடியாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்களும் பக்தர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ மடியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட்டுட்டார். அந்த ஸ்நாக்ஸ் அவங்க வச்சாங்க, அந்த தட்டில் வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்க, உடனே அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி அவரிடத்துல கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் போய் வீட்டில் எடுத்துன்னு போய் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ அவர் பார்த்தார், ஏன் இல்லை நீங்களே எடுத்துங்க, நீங்களே வீட்டில் எடுத்துங்க, கொண்டு போய் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்றது அங்கே வச்சுருக்காங்க. சரி, ஏன் அதை இவர் சாப்பிட்டுட்டாருன்னா அந்த ஒரு 2 பீஸு ஏதோ ஒரு சிப்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த சிப்ஸை சாப்பிட்டாரு. அவர் தொட்டுட்டாருனுக்காக
எந்த இது பொருளையும் அவங்க அவ்வளோ மடியாக இருக்காங்களாம் அந்த பிராமணர்கள். அப்படியே மூட்டை கட்டி அவர்களே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அதில் நாங்கள் எடுத்து சாப்பிட மாட்டோம் அதை அப்படின்னு. உடனே அவர் சரின்னு அவர் மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்துட்டார். அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க பாருங்க. அதை தான் நினச்சி பார்க்குறேன். அந்த ஸ்நாக்ஸை அவங்க மூட்டை கட்டி அனுப்பிச்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவர் சாப்பிட்ட அந்த தண்ணி கூட, அந்த சொம்பில் தண்ணி அவர்கள் எடுத்து குடிக்க மாட்டுறாங்க, இவர் குடிச்சிட்டாருன்னு. அது மாதிரிலாம் மடியாக இருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தா இவர் இத்தனைக்கும் பாகவதர், சிறந்த பக்தர். நமக்கு நல்லா தெரியும் பாகவதம் படிக்கிறது. அப்படிப்பட்ட மகான்களுடைய உச்சிஷ்டம் கிடைக்காம இழந்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த பிராமணர்கள். அதை நினச்சி தான் கஷ்டப்படுறேன். ஆனால் உண்மையான பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனால் பிராமணர்களை தெய்வமாக வணங்குறவன் தான் அடியேன். ஆனால் நிறைய பேர் பிராமணர்கள் தான் எனக்கு இந்த வழியை காமிச்சு கொடுத்தாங்க. இந்த பாகவதத்தை படிக்கிற பாக்கியத்தை கொடுத்ததே பிராமணர்கள் தான். பிராமணர்கள் இல்லைன்னா எனக்கு இந்த பாகவதமே எனக்கு கிடைச்சிருக்கிறது பாக்கியம் கிடைச்சிருக்காது எனக்கு. பிராமணர்களால் தான் எனக்கு அந்த பாகவதமே கிடைச்சிது எனக்கு. அந்த பிராமணர்கள் தான் இந்த புஸ்தகத்தை நீ ஆற்றுல வச்சுக்கோ, நீ படிக்கிறியோ இல்லையோ, அது வீட்டில் இருந்தாலே உன்னை படிக்க வைக்கும். புரியுதா? எனக்கு சரியாக படிக்க வராத சான்ஸ்கிரிட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உன்னை படிக்க வைக்கும் அப்படின்னு அந்த பிராமணர் ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி இந்த பாகவதத்தை படிக்க வச்சான் பகவான். அதனால் பிராமணர்கள் தான் என்னை தெய்வமாக வணங்குறேன். ஆனால் சில பிராமணர்கள் இது போல் அறியாமையிலும் இருக்கிறார்கள். ஆனால் பல பிராமணர்கள் இது மாதிரி சுத்த பக்தர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கி பிராமணர்களால் தான் ஏதோ பாகவதம், இந்த ராமாயணம்னு கொஞ்சமாவது தலையெடுக்க முடிகிறது. பக்தி விஷயமாக அங்கங்கே பரவுகிறது. அதுபோல் அது மாதிரி மகான்கள்லாம் எவ்வளோ பிராமணர்கள் தான் இல்லையா? அந்த பிராமணர்களால் தான், வைஷ்ணவர்களால் தான் இன்றைக்கி பக்தி செழிக்கிறது. ஆனால் யாரோ இது போல் சில பிராமணர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த பக்தரை மதிக்க தெரியாமல் தன்னுடைய ஜாதி அபிமானத்தினால அவர் பாகவதர்னு மதிக்காமல் அவருக்கு அவமதிக்கிற மாதிரி, அவர் சாப்பிட்டாருன்னா அந்த தண்ணியும் குடிக்கல, ஆனால் வீட்டில் உட்கார வச்சாங்க, தண்ணியும் குடிக்கல, அவர் குடித்த தண்ணியும் குடிக்கல. அதே சமயத்தில் அவர் அந்த சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸையும் அவர்களும் மூட்டை கட்டி அவர்களே அனுப்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு துர்பாக்கிய நிலை பாருங்கள் அந்த பிராமணர்களுக்கு. சரி, அவர் பாட்டுக்கு பொறுமையாக வந்துட்டார். அதற்கு பிறகு அவர்கள் கூப்பிட்டா கூட போகலை அவங்க வீட்டுக்கெலாம், யார் வீட்டுக்கும். அதை அவர் ஒரு மனசு குறையா இது போல் பண்ணுறாங்க. அவங்க பிராமணர்கள் தான், ஆனால் பேதம் பார்க்குறாங்க பற்றியா, எங்களுக்கு எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்களே தவிர வாயளவில் இது மாதிரி பேதம் பார்க்குறாங்களே, இனிமேல்ட்டு கூப்பிட்டா போகணா அப்படின்ற அளவுக்கு அவர். அப்புறமா கூட அவர்கள் நல்லா தான் பேசுவார், பழகுவார். சாதுக்கள் இல்லையா அவங்களாம், அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒரு சின்ன இன்சிடெண்ட். அடுத்தாடு அதை மறந்துட்டாங்க அவங்க. ஏன்னா இதெல்லாம் அனுபவமாக இருக்குது. அதனால் மகான்கள் எப்படி இருக்கணும்னா, உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தத்வஜே சக்ருத்வம் புஞ்சே தது அபாஸ்த கில்பிஷா. மகான்கள் பகுத் குண அனுபவங்கள் அனுபவிக்கிறாங்கன்னா அவங்களுடைய உச்சிஷ்டத்தை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் எதுக்காக சொல்லணும்னா, இப்போ கதைக்கு சம்மந்தமாக இருந்ததுனால தான் இந்த விஷயத்தை நான் இந்த இன்சிடெண்ட்டை சொன்னேன். அவர்கள் மகான்கள் சாப்பிட்டு அந்த உச்சிஷ்டத்தை எடுத்தோம்னா கோடிக்கணக்கான ஜென்மங்களில் லேயராக மண்டி இருக்கின்ற, இதெல்லாம் சுந்தரகுமார சுவாமி அழகாக சொல்லுவார், கோடிக்கணக்கான ஜென்மங்களில் லேயராக மண்டி இருக்கிற அந்த பாவங்கள்லாம் மொத்தத்தையும் அடித்து தள்ளிடுமா. அபாஸ்த கில்பிஷா, அவ்வளோ கல்மஷங்களும் அவ்வளோ பாவங்களையும் மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிவிடுமா. ரப்பர் போட்டு அழிக்கிற மாதிரி மொத்தத்தையும் எரேஸ் பண்ணிவிடுமா. அந்த மகானுடைய உச்சிஷ்டம் அவ்வளோ பவர்ஃபுல் தெரிஞ்சுக்கணும். மகான்கள் சாப்பிட்டு இது உச்சிஷ்டம் சொன்னால் புரியுமா? நம்ம எச்சில்னு சொல்லக்கூடாது. அவர்கள் சாப்பிட்ட மிச்சம் நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ பவித்திரம் அடைவோம் நிச்சயமாக. அவர்கள் கிருஷ்ண குணானுபவங்கள் அனுபவிக்கிறாங்க இல்லையா, அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். அதனால் மகான்களை சாப்பிட்டதை அப்படி அவமதிச்சுட்டு அவர்களே திருப்பி குத்துறது, அவர்கள் அதை நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது நமக்கு நஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சொல்கிறார், உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தத்வஜை. மகான்கள் அனுமதியின் பேரில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா நீங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கொடுத்தாங்கன்னா அது அமிர்தமாக நம்ம சாப்பிட்டோம்னா பகவானும் சந்தோஷம் அடைவான். சந்தோஷம் அடைந்த சாதுக்களுடைய உச்சிஷ்ட சாப்பிட்டா
அவர் ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்கும். உச்சிஷ்டலேவான் அனுமோதிதத்வஜை சகுர்ஸ்ம புஞ்சேத ஆபாஸ்த கல்பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதச, மனசு சுத்தமாயிடுமா. தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே, அவர்கள் அனுஷ்டிக்கின்ற தர்மத்தில் ருச்சி ஏற்படுமா. தத் அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா தாசத்தையா மே அனுபதம் விஷுன்வத பிரியஸ்ரவஸ்ய அங்க அமா அபவத் ருச்சிஹி. அந்த பகவானுடைய குண அனுபவங்களை அனுபவிக்கின்ற ருச்சி கிருஷ்ண கதையில் ஒவ்வொரு நாளும் வேறு என்ன ருச்சிப்பாங்க, அவங்க கிருஷ்ண கதையை தானே ருச்சிப்பாங்க. அன்பகம் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண கதையை கேட்கணும்னு அந்த குழந்தை உட்காந்துட்டாராம் நாரதர். அந்த மகான்களுடைய உச்சிஷ்ட சாப்பிட்டதனுடைய மாற்றம் எப்படி உண்டாயிடுது பாருங்க. இதுதாங்க கிருஷ்ண குணானுபவம். அதாங்க சாதுக்களுடைய சங்கம் தான் நம்மளை பவித்திரமாகும். அவர்கள் எவ்வளோ பாகவதம் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ பாகவதம் படிச்சிருப்பாங்க, எவ்வளோ பாகவதம் பேசியிருப்பாங்க. அந்த மகாத்மா ஜாதி அபிமானத்தினால நான் பிராமணன், இவன் யாரோ இந்த பிராமணன்ல கீழ் ஜாதியவன் அப்படின்னு சொல்லி அவன் சாப்பிட்டத அந்த ஸ்நாக்ஸை, அந்த பொருளை, அந்த உணவுப் பொருட்களை அவங்களே மூட்டை கட்டி அனுப்பிச்சிட்டாங்களே, அது என்னன்னா அது தீட்டு மாதிரியும் அவங்களுக்கு. கீழ் ஜாதின்றதுனால ஜாதியாக பார்க்கறது, அவரிடத்துல உள்ள பக்திகளில் பார்க்கணும். ஆனால் அவர் அனைவரதும் பாகவத பாராயணம் பண்ணிட்டு பகவத் குணானுபவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர். அந்த பக்தர் அந்த பக்தருடைய பக்தியில் அந்த பக்தர்ன்றதுனால கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் ஜாதியில் கீழ் நிலையில் இருந்ததுனால ஒதுக்கிட்டாங்க. இது மாதிரி பிராமணர்கள்லாம் சில பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையான பிராமணர்களை நான் பார்த்துருக்கேன். அவர்கள் பக்தர்களாக மட்டும் இருந்தால் போதும், அவர்களை வீட்டில் கூப்பிட்டு அவர்களுக்கு அப்படி உபசரிப்பாங்க, அப்படி கவனிப்பாங்க. அது மாதிரி பிராமணர்களையும் பார்த்துருக்கேன். அவர்கள் இவர்களை ஆலிங்கனம் பண்ணிப்பாங்க. சில பேர் தொட விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிராமணர்களில் பார்த்துருக்கேன். அவர்கள் கட்டி பிடிச்சிப்பாங்க இந்த பக்தரில். ஏன்னா அங்கஸ்பர்ஷ ததாங்க சங்கம், அந்த அங்க சங்கம் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கு காலில் விழுந்து பிராமணர்களாகிய அவர்கள் இந்த பக்தர்கள் காலில் விழுந்து வணங்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். இது மாதிரி பிராமணர்களையும் பார்த்துருக்கேன். இது மாதிரி ஏதோ பெயரளவுக்கு மட்டும் கூப்பிட்டுட்டு இது மாதிரி அவமதிக்கக்கூடாது. ஒரு பிராமணரில் ஒரு பக்தரில் அவமதிக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கும் கூப்பிட்டுட்டு அவர்களை அவமதிக்கிறது தப்பு இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தரும் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அவர்கள்லாம் பக்தர்களை உயர்வாக மதித்து அவர்களுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர்களை கட்டி ஆலிங்கனம் பண்ணி அவர்களுக்கு அப்படி உபசரணம் பண்ணுவாங்க அவங்க. அது மாதிரி பிராமணர்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது மாதிரி உத்தமமான பிராமணர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும். அந்த எல்லாரும் ஒன்று, பக்தர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பிராமணர்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் உண்மையான அதான் சொல்கிறேன், பிராமணன்னா சத்திரியன்னா வைசியன்னா சூத்திரன்னாங்க. ஜாதி முக்கியம் இல்லைங்க. பகவான் ஜாதியை பார்க்குறவன் இல்லை. குகனை ஜாதின்னு பார்த்தானா பகவான்? இல்லையே. கூனி சந்தனம் எடுத்துன்னு வந்தாலே அந்த குப்ஜை, அவளை ஜாதியை பார்த்தானா? எதுவுமே பார்க்கலையே. விதரர் ஜாதியை பார்த்தானா? இல்லையே. பகவானுக்கு எல்லாரும் சமந்தானுங்க. அப்போ மனுஷன் ஏங்க ஜாதியை பார்க்கணும்? எல்லாரும் பகவானுக்கு ஒன்று தாங்க. உண்மையான பக்தி தாங்க முக்கியம். அந்த பக்தி இருந்துச்சுன்னா யாரும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அதனால தான் பிரகலாதன் கூட சொல்கிறார், சண்டாளன் உயர்ந்தவன். 12 குணங்கள் கொண்ட பிராமணனாக இருந்தாலும் பக்தி இல்லைன்னு சொன்னால் அந்த பிராமணனை விட மனதாலும் வாக்கும் காயும் முக்கரணங்களாலும் முழுசாக கிருஷ்ணனிடத்தில் தன்னை ஒப்படைத்த ஒரு சண்டாளன், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் இருக்கான் இல்லையா, அவன் வரிஷ்டக, அவன் சிறந்தவன் என்று பிரகலாதர் சொல்கிறார். அதனால் நம்ம ஜாதியை பார்க்கக்கூடாது. இது மாதிரி மடிய ஆச்சாரம் சொல்லிட்டு பக்தரிடத்தில் பார்க்கக்கூடாது. மற்றவங்களிடத்தில் பார்க்கலாம், ஆச்சாரமாக இருக்க வேண்டியது தான். ஆனால் மற்றவங்களிடத்தில் பார்க்கணும். ஆனால் பக்தர்கள் வந்துட்டாங்கன்னா எந்த மடி ஆச்சாரத்தெல்லாம் தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டு அந்த பக்தர்களுடைய அங்க சங்கம் நமக்கு ஏற்படணும். பக்தருடைய சகவாசம் நமக்கு எந்த விதத்துலையாவது கிடைக்குமான்னு நாம் ஏங்கணும். அந்த பக்தருடைய சகவாசத்தை அனுபவிக்கணும்.
அந்த பக்தருடைய சகவாசத்தினால்தான் பக்த குணங்கள் கிடைக்கும். அவரிடத்துல பகவத் குணங்களை கேட்டு அனுபவிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் பக்த சங்கம். அப்படி நம்ம பழகிட்டோம்னு சொன்னா, ஒரு சூத்திரனுடைய பிள்ளையாக தான் நாரதர் இருந்தார். இன்னைக்கு பிரம்மதேவர் புத்திரராக பிரகாசிக்கிறார். ஆனால் அந்த நாரதர் தான் வியாசருக்கே குருவாக அமைந்தார். அதனால் ஜென்ம கர்ம ரகசியம் அவருடைய பிறப்பே. அதனால் மகான்களை இந்த ஜாதிக்கெலாம் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். அவர்கள்லாம் பகவானுக்கு பிரியமுள்ள பாகவதர்களை என்றைக்குமே நாம் கௌரவிக்கணுமே தவிர அவர்களை என்றைக்குமே அவமதிக்கக்கூடாது. அவர்களை உயர்வாக சிரசு மேலே வச்சு கொண்டாடணும் அவங்களெல்லாம். அதனால் அவர்கள் மூலமாக பகவத் குணங்களை போய் கேட்டு அனுபவிக்கணும். அவர்கள் வாக்கால் பகவத் குணங்களை கேட்டோம்னா நம்மளுக்கு பேரானந்தமாக இருக்கும். நமக்கு அதுதான் நம்மளுக்கு லாபம், பெரிய லாபம். சரி, அது மாதிரி நாரதர் வியாசருக்கு உபதேசம் செய்து விட்டு போகிறார். வியாசர் யாருக்கு சொன்னார்னா சுகாச்சாரியருக்கு சொன்னார் இந்த பாகவதத்தை. இந்த பாகவதத்தை சுகாச்சாரியர் யாருக்கு சொன்னார்? பரிஷத்துக்கு சொன்னார். பரிஷத்து ஆத்ம தாகத்தோடு இருந்ததுனால இந்த பாகவதத்தை அள்ளி பருகக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டது. அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் கூட யுகக்கணக்கில் வாழக்கூடிய விஸ்வாமித்திர வசிஷ்டர் போன்ற ரிஷிகள்லாம் கூட அங்கே வியாசரும் வந்திருந்தார். ஆனந்தமாக கேட்டு அனுபவித்து கொண்டிருந்தார். அப்படின்னா சாதுக்களெல்லாம் மதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் பாகவதம் நம்ம கையில் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம அனுபவிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு துர்பாக்கியம் பாருங்கள். இது மகான்களெல்லாம் கொண்டாடின கிரந்தங்க அந்த பாகவதம். எவ்வளோ பேரெல்லாம் யோசித்து பாருங்கள். இவங்களெல்லாம் கேட்டு ஆக வேண்டியது என்ன இருக்குது? நிர்கிரந்தா அப்படி இருக்கிறமே. இவர்களுக்கு ஹிருதயம் முடிச்சுக்கெல்லாம் கழண்டு போனவர்கள். இவர்கள்லாம் அகங்காரம் அற்று போனவர்கள். அப்படியேப்பட்ட சுகாச்சாருக்கு பாகவதம் கேட்டு ஆக வேண்டியது என்ன? அவர் முக்தாத்மாங்க, எப்போனாலும் மோட்சத்துக்கு போக முடியும் அவரால். அப்படியேப்பட்ட தேகத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் எந்த கர்மாவும் அவர் ஒன்றும் பண்ணாது. ஆனாலும் இந்த கர்ம வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சுகாச்சாரி எதுக்கு பாகவதத்தை கிரகிச்சார்னா, அப்படி பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறது தான் ஆத்மாராமருக்கே அழகாம். ஆத்ம ஞானிகளுக்கு அழகே என்னன்னா பகவத் குணங்களை அனுபவிக்கிறது தான். சன்னியாசம் பண்ணுறதுக்கு எதுக்காக? போய் அரட்டு அடிஷன் இருக்கிறதுக்கா? நிறைய சிஷ்யர் கூட்டங்களை சேர்த்துக்கிறதுக்கா? கிடையாது. பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் சன்னியாசமே. ஆமாம், இல்லறம் இடையூறு என்பதற்காக தான் நல்லறமாகிய இந்த பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கிறதுக்காகவே ஏகாந்தமாக நாடுகிறார்கள். ஏகாந்தினோ எஸ்கென கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏவை பகவத் பிரபன்னாக. பகவானை சரணாகதி அடைந்தவர்களாக ஏகாந்திகளாக ஏகாந்த லாபம் வச்சசோனு பும்சாம். ஏகாந்த லாபம் என்ன? இந்த வச்சசோனு பும்சாம் சுஸ்லோகம் அவளிர் குணவாதம் ஆகுகோ. அந்த சுஸ்லோகம் சிறந்த ஸ்லோகங்களால் அமைக்கப்படக்கூடிய பாடலால் பாடப்படக்கூடிய அப்படிப்பட்ட பகவத் குண அனுபவங்களை அனுபவிப்பதற்காக தானே சன்னியாசம் எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கமே. ஆத்மலாபத்தை மோட்சத்தை அடையிறதுக்காக பிரயத்தனம் செய்வதற்காக தானே சன்னியாசமே. சங்கத்தை நியாசம் பண்ணி போனது அதானே சன்னியாசம். அப்படி இருக்கும்போது அங்கே போய் நம்ம பௌதிக ஆசை விடலாம் சொன்னால் அப்போ சன்னியாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போது ஆத்மராமர்களாகிய சன்னியாசிகள் கூட ஞானிகள்லாம் கூட பகவத் குணங்களை அனுபவிக்கிறது தான் அழகு. அதுதான் செய்யணும் அவர்கள். அதுதான் சன்னியாசிகளுக்கு அழகு. அதான் மோட்சம் வழி. அதை தவிர வேறு எந்த வழியினாலையும் நாம் சந்நியாச தர்மத்தில் நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா வேறு ஏதாவது யம நியமங்களை கடைப்பிடிக்கிற அஷ்டாங்க பயிற்சி பண்ணாலும் நம்ம காமக்ரோதங்களில் போய் கீழே விழுந்துருவோம். நிறைய பேர் சாமியாரெலாம் பேர் கெட்டு போனதே இது மாதிரி தான். பகவத் பக்தி இல்லாமல் வேறு ஏதோ சாதனைகளை கடைபிடித்து கொண்டு எவ்வளோ பேர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு தான் உண்மையான பக்தி. சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு யமனியமங்களை கடைபிடித்து கொண்டு சில சித்துக்கள் கூட கைவரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காமக்ரோதத்தை போய் விழுந்துடுறாங்களே. ஏன் அவர்கள் பேர்லாம் ஏன் ரிப்பேர் ஆகுது? ஏன் காமக்ரோதத்தில் போய் விழுந்துடுறாங்கன்னா பக்தி இல்லாத தான் காரணம். பக்தி மாத்திரம் ஒருத்தர் பற்றி கொண்டிருந்து அவன் இல்லறத்துலேயே தான் இருக்கட்டுமே, அவன் காமக்ரோதங்களால் பற்றப்பட மாட்டான். பகவானுடைய பூர்ண பாதுகாப்பில் இருக்கின்றான். அவர்கள் மாயை வென்றவர்கள். ஆனால் நம்மளை மாதிரி தான் படிப்பாங்க, நம்மள மாதிரி தான் இருப்பாங்க, நம்மளை மாதிரி தான் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, பழகுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் திருடர்கள்.
திருடர்கள்னால் எப்படியாப்பட்ட திருடர்கள்னால் உள்ளுக்குள்ளே பார்த்தா கிருஷ்ண பக்தி அப்படியே தாரியாக பிரவகித்து கொண்டு இருக்கும். ஆனால் வெளிப்பொருளில் பார்த்தா எல்லா மனுஷாலோட பழகுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்தரங்க பக்தி உள்ளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர்கள் தான் தூய பக்தர்கள். வெளிப்புறமாக சந்நியாசம் எடுத்துக்கொண்டு ஆனால் பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தா தவறான ஆசைகள் நிறைஞ்சிருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் வெளிப்புறமாக தான் சன்னியாசிகளை தவிர உள்ளத்தில் அவங்க சங்கத்தை நியாசம் பண்ணலன்னு அர்த்தம். அவர்கள் உள்ளுக்குள்ளே சங்கம் இருக்குன்னு அர்த்தம். யார் வெளிப்புறமாக சன்னியாசியாகவும் அந்தரங்கத்திலேயே கிருஷ்ண பக்தியில் மிதக்கிறார்களோ, எப்பொழுதும் பாகவத பாராயணத்திலேயும் பகவத் குணங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான சன்னியாசிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு நான் சொல்ல, பாகவதம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட சன்னியாசியாக சுகாச்சாரியார் பகவத் குணானுபவங்களை தான் அனுபவிச்சுட்டு இருந்தார். ஆனால் வரது சனை படன்னு இந்த பாகவதத்தையே பாராயணம் செய்து கொண்டிருந்தார். அதான் சாதுக்களுடைய லட்சணம். சரி, இப்போ இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஏதோ பகவத் குணங்களை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சரி, பேசி அனுபவிச்சிருக்கோம். மேலே மேலே வந்து நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பகவத் குணங்கள்லாம் அனுபவிக்கலாம். சரி, சீதாபதி ராம 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, राम राम राम, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।